안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாரருக்கான செகண்ட் ஷாட்டு, ஃபைனல் ஷாட் இல்லை, செகண்ட் ஷாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐ ஃபீல் ஓகே. ஸோ அதனால தான் வந்து நான் செகண்ட் ஷாட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக கொடுக்கணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே சட்டுன்னு கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். ஓகே, ரொம்ப பேச வேணாம், ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு சின்ன ரீகேப். இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, கேரோக்கு வந்து இந்த மாதிரி சுகர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கனால, அந்த சுகர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், ஆஃப்டர் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அதை ரிஜெக்ட் பண்ணனால அந்த வருத்தத்தில் வந்து இந்த ட்ரிப் போவாங்க, அங்கே பாய்ஸை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலவரம் நடந்திருக்கும், பிரிஞ்சு போயிருப்பாங்க, சேர்ந்து இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அங்கேருந்து நான் வந்து முடித்தேன். லாஸ்ட்டாக வந்து ஜோயா வந்து ஷாக் ஆவாள். ஜோயா மட்டும் இல்லை, எல்லோரும் ஷாக் ஆவாங்க, அவ்வளோ உருவத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பர்சனை பார்த்து. ஓகே, அங்கேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பொம்பளையை தான் காட்டுறாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஏஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஆர் 26 அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அப்படியே வயிற்றை தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு வராங்க. அது எப்படி இருக்குன்னா, காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குச்சி வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ரொம்ப டயர்டாக நடந்து போகிறாங்க. அப்போது அங்கே ஒரு இடம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு இன்னொன்று பொம்பளை நிற்கிறா. அவர் பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருக்கா. அவகிட்ட போயிட்டு அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து அந்த ஆன்ட்டி வந்து அப்படியே கேட்குறாங்க. சாரி, ஆன்ட்டி இல்லை, ஒரு ஒரு பொண்ணு கேட்குறா, ஓகேவா? அந்த பொண்ணு கேட்குற மூச்சு வாங்கிட்டு, அப்போது அங்கே இருக்கிற ஆன்ட்டி வந்து, யாரும்மா நீ? இவ்வளோ காட்டில் வந்து பயத்து தள்ளிட்டு வந்திருக்க? என்ன உனக்கு என்ன, எத்தனை மாதம் உனக்கு? இப்படி தான் வந்துட்டுப்பியா தனியா? சேஃப் இல்லைன்னு தெரியாது உனக்கு? அது அது அவங்கள பார்க்க முடியுமா? அவங்களெல்லாம் பார்க்க முடியாதும்மா, அவங்க தியானத்தில் இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் பெரிய கஷ்டமே ஆகிடும், அப்புறம் எல்லாமே போயிடும். ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளையாக உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கை கும்பிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க தியானத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டால. ப்ளீஸ், நான் பார்க்கணும், நான் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. அப்போது அந்த பொம்பளை வந்து, சரி இரு, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அங்கே ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா. அவங்க வந்து எது தியானத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க காதில் போய் எதோ சொல்கிறாங்க. அவங்க அப்படியே வந்து மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி, வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு, எனக்கு டைம் இல்லை, 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, போம்மா, நீ பிள்ளை தச்சி பொம்பளைன்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டுருக்காங்க, 10 நிமிஷம் தான், என்ன பேசிட்டு வந்துடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வணக்கம் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து, சரி உட்காரு, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என்னை பார்க்குறதுக்காக? நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் எனக்கு, நீங்கள் யாருன்னா தெரியும். அவங்க வந்து அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன வேணும்? ஹெல்ப் தானே, சொல்லு, என்ன பண்ணணும்? ஆனால் ஒரு ஹெல்ப் நான் பண்ணணும்னா, உதவி பண்ணணும்னா, அதுக்கு கிரெடிட் எனக்கு அடிச்சே ஆகணும். உனக்கு தெரியும், அதை சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். ஆமாம், அது தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ப்ளீஸ், எனக்கு வந்து இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கும்பிட்டு கேட்குறாங்க. சரி, என்னன்னு சொல்லு. அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துருக்கவங்க யாரும் இல்லை, ஒரு சூனியக்காரி பொம்பளை தான் உட்காந்துருக்கா. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, எப்படி இருப்பாங்க சூனியக்காரிங்க, ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரியாக இருக்காங்க, தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஓகேவா? இப்போ உனக்கு என்ன வேணும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடு. எனக்கா, என்னோட புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், எங்களை ஒர்க் பண்ணுற புருஷனோட எல்லாரும் செட்டில்ட் ஆகிட்டாங்க. என் புருஷன் மட்டும் இன்னும் செட்டில்ட் ஆகாமல் அதே பொசிஷனில் இருக்கார். எனக்கு அந்த மாதிரி இருக்க வேணாம். எனக்கு என் புருஷன் செட்டில்ட் ஆகணும், கூட சீக்கிரம் செட்டில் ஆகணும், பணக்காரன் ஆகணும், அவ்வளோதான். அவங்க வந்து பணக்காரன் ஆகணும், அவ்வளோதானே? சரி, ஓகே, உன்னோட 2 நாளில் நீ சொன்னதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கு நீ எனக்காக ஒன்று பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்காக எனக்கு தெரியும் நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு கேட்குறா. பணமா, காசா, நகையா, என்ன வேணும் கேளுங்க. எனக்கு அது நான் இப்படி பண்ணாலே வந்து எனக்கு எல்லாமே வந்துடும்.
எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒன்று வேணும், அது மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை வந்து ஓகே என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்கிறா. அவங்க வந்து அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதை சொல்கிறாங்க. அவங்க 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 அந்த பொண்ணை வந்து லைக் சைலண்ட் ஆகிட்டா. என்ன கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, இல்லைன்னா கிளம்பினே இரு. இல்லை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, லைக் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளுக்கு ஃபுல் ஆஃப் தாட்ஸ், என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே வந்து அது நடந்து முடிஞ்சு ஒரு 3 years ஆகிடுச்சு. அப்போது 2 சின்ன சின்ன குழந்தைங்க வந்து உட்காந்துருக்காங்க டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போது அதில் வந்து 2 குழந்தைங்களும் சேர்ந்து அம்மா சாக்கி வேணும், அம்மா சாக்கி வேணும், அம்மா சாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு பொண்ணு, அதான் அந்த குழந்தைங்களோட அம்மா, சரிடா கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சாக்கீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. லைக் சாக்கீஸ்னால் சாக்லேட், ஓகே. அப்போது அதுலேருந்து ஒரு பொண்ணு மட்டும், அம்மா அவளுக்கு மட்டும் 2 கொடுத்துருக்கீங்க, எனக்கு 1 தான் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு? உனக்கு அவ்வளோ போதும், சாப்பிட்னா சாப்பிடு, இல்லைனா வந்து வெஸ்ட்டு போயிடு, அவ்வளோதான். அம்மா எனக்கும் 2 வேணும், அம்மா எனக்கும் 2 வேணும், ஏன் எனக்கு 2 கொடுக்க மாட்டீங்க, எனக்கு 2 வேணும், எனக்கும் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுக வருது. அப்போது அந்த பொண்ணு வந்து ஏய் என்ன சும்மா கத்தினே இருக்கேன், வாய விடு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, சாப்பிட்னா சாப்பிடு, இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அப்படி திட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து திட்டுறா. அப்போது அங்கேருந்து அந்த பசங்களோட அப்பா வந்து, இப்போ எதுக்கு பசங்களை போட்டு இப்படி கத்துறேன், எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி கத்துறேன், என் பொண்ணை அவ்வளோதான், ஒன்று 2 பொண்ணுங்களும் சமமாக பார்க்கணும், நீ தனியாக பார்க்குறது உன்னோட மிஸ்டேக். ஒரு பொண்ணுக்கு மட்டும் நல்லா பார்த்துட்டு இன்னொரு பொண்ணை வந்து அப்படியே விடுற, நீலாம் அந்த குழந்தைக்கு அம்மா தானா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த ஒரு பொண்ணை வந்து கேட்டுச்சுல, அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டே வாடா காங்க, நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகேப்பா, எதுக்கு அம்மா எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க? அது எதுவும் இல்லைம்மா, அம்மா வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க உன் மேலே. எதுக்கு? அது உன் பல்லில் சொத்த பல்லு இருக்குல்ல, அதனால தான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா? அவளுக்கு தான் இருக்குது, அவளுக்கு 1 தான் இருக்குது, உனக்கு 2 இருக்குல்ல? ஆமாம் 2 இருக்குது, ஆமாம் உனக்கு 2 தான் இருக்குது. சரி ஓகே, அப்படின்னா 2 இருக்குல்ல, எனக்கு வேணாம் சாக்கி. அப்படியா தங்க, வேணாம்மா, வேணாம், எனக்கு தான் 2 இருக்குது, அம்மா நல்லது தானே சொல்லுவாங்க, எனக்கு அம்மா பற்றி தெரியும், என்னை கீழே இறக்கி விடுங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு தலையில் பேட் பண்ணிவிட்டு விடுறாங்க. அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா, அதுதான் அந்த குழந்தைங்களோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது. அந்த கேலண்டரில் ஒரு டேட்டை வந்து குறிச்சிருப்பாங்க. அந்த குறிச்சிற அந்த டேட்டை வந்து லைட்டாக ஒரு மாதிரி பெயினோட ஸ்மெல் பண்ணுறாங்க. ஃபைனலி த டே வாஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கொஞ்சம் தண்ணி. அப்படியே நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, அந்த சாக்கி கட்டு அந்த பொண்ணு அழுதுச்சுல, அந்த பொண்ணு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அம்மா என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு சாக்கி வாங்கி தரீங்களா? ஆமாடா தங்கம், ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு சொத்த பல்லு இருக்கே. பரவாயில்ல, நான் உனக்கு வாங்கி தரேன். அம்மா நான் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஃபிங்கர் பிடிச்சிட்டே வந்து நடந்து வருது அந்த குழந்த, அந்த பாப்பா. அவங்கள வந்து அப்படியே வந்து லைக் தெருவில் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க, லைக் ரோடுக்கு. அம்மா எங்கே போகிறோம்? அதுவாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. லைக் அவளோட ஹைட்க்கு வந்து உட்காந்து, என் குழந்தைய நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதுதான் என் குழந்தைக்கு வந்து சாக்லேட், ஸ்நாக்ஸ், கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தர போகிறேன். அப்படியா? என்னன்னா உங்களுக்கு பிடிக்குமா? எப்படிடா பிடிக்காம இருக்கும்? நீயோட வயிற்றில் வந்த ஒரு குழந்தை தானே, என்னோட குழந்தை தானே, எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான்டா. என்ன அம்மா வெறுப்பு காட்டுறேன், அண்ணா முழு மனசோட காட்டலடா. இல்லை எப்போவுமே அம்மா உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கண்ணத்தை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஆமாம் பிடிக்குமா? அம்மா எவ்வளோ தான் வெறுப்பை கக்குனா கூட நீ என்ன இருந்தாலும் என்னோடய பொண்ணு, 10 மாதம் சுமந்த ஒரு என்னோடய பொண்ணு. எப்போவுமே நான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான். அப்போ அவளை தான் பிடிக்கும். 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. அம்மாவை வெறுத்துடக்கூடாதுன்னா
அம்மாவை எப்போவுமே வந்து அம்மா என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. எப்போவுமே உன் அம்மாவை எப்போவுமே வெறுக்கக்கூடாது. எப்போவுமே வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நான் எதுக்கு வெறுக்க போகிறேன்? என்னோடய அம்மா எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணுவாங்க. எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா லைக் ஃபாரஸ்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அம்மா அம்மா என்னம்மா ஒரு மாதிரியா இருக்குது இந்த இடம், வீட்டுக்கு போகலாமா? வேணாண்டா, அம்மா தான் கூட இருக்கேன்ல, அம்மா எப்போவுமே உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது இல்லை, எப்போவுமே எதுவும் ஆகாது. ஆமாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே வந்து அந்த அந்த பொண்ணு கூட அப்படியே வருது. பார்த்தா அங்கே அந்த சூனியக்காரி பொம்பளை உட்காந்து ஏதோ பண்ணின்னு இருக்குது. லைக் ரொம்ப ரொம்ப க்ரூவலாக இருக்குது. லைக் எலுமிச்சம்பழம், குங்குமம், அது இது, அது மாட்டோட வந்து தலை, ஆட்டோட தலை, ஏதோ வந்து அப்படியே ஒரு மாதிரி எலும்பு கூடுங்க, ஒரு மாதிரி ரொம்ப க்ரூவலாக இருக்குது. அந்த குழந்தை பார்த்து பயந்து அந்த அம்மாவோட பின்னாடி படித்து, அம்மா எனக்கு பயமாக இருக்குது, யார் இந்த ஆண்டி, அம்மா போகலாமா, என் மேலே நம்பிக்கை இருக்குல்லடா, என் மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ பயப்படக்கூடாது, எப்போவுமே அம்மாவும் கூடயே இருப்பா, ஓகேவா? அம்மா வெறுத்துறாதடா, அம்மா வெறுக்கவே கூடாதுண்ணா, வெறுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. வெறுக்க மாட்டேம்மா, நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அம்மாவோட கையை அப்படியே அந்த குழந்தை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கையை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, அம்மாவை எப்போவும் வெறுக்கவே கூடாது, அம்மா என்ன பண்ணால் கூட அம்மாவை எப்போவுமே வந்து பிடிக்கணும், அம்மா தான் எப்போவுமே உலகம், அம்மா என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, நீ இவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்கிறனா அம்மாக்காக மட்டும்தான், அம்மா பண்ணதுக்காக தான் நீ இவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்கிற இல்லை, தெரியும்ல? தெரியும்மா. எங்கே போகிறம்மா? இங்கே தான்மா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன். அம்மா நானும் வரேன், எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன், நான் உனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அம்மா போகாதம்மா, அம்மா போகாதம்மா, அம்மா இன்னும் வேணாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்கியும் வேணாம், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கைகள் வச்சு அந்த 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 குழந்தை அப்படியே வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுது. அவங்க அம்மா போயிட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே அழுவுது. அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீனில் காட்டியிருப்போம்ல, ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியோட குழந்தை தான் அந்த பொண்ணு. அந்த அந்த சூனியக்காரி என்ன கேட்டிருக்கோன்னா, உனக்கு 2 குழந்தை தானே, எனக்கு பார்த்தாலே தெரியுது, உன் வயிறை பார்த்தாலே தெரியுது, உனக்கு 2 குழந்தை, இரட்டை குழந்தைங்க தான், அதில் ஒரு குழந்தை கடைசியாக பிறக்குதோ அந்த குழந்தைன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன, ஆமாம், உனக்கு பிறக்கிற குழந்தை கடைசியாக பிறக்குதோ, கடைசி குழந்தை எதுவோ அந்த குழந்தைனா எனக்கு வேணும், நீ எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்குறேன், நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணுறேன், 2 நாளில் பண்ணுறேன், கொடுப்பியா? அவங்க வந்து அப்படியே யோசிச்சிருப்பாங்க, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சுட்டே போயிருப்பாங்க. ஸோ இப்போது அது கொடுக்க தான் வந்து லைக் அந்த சூனியக்காரி பொம்பளைக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைய, அந்த அந்த பாப்பாவை. அது ரொம்ப அழுவுது, ரொம்ப சின்ன கையை வச்சுட்டு அப்படியே அழுவுது. ஒரு 3 வயசு தான் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்படியே அவங்க அம்மா போகிறது அப்படியே வந்து ஒரு மாதிரி தேம்பி அழுவுது. அப்படியே வந்து அந்த சூனியக்காரி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சூனியக்காரி இருந்திருப்பாங்கள்ல வெளில நின்றுட்டு, அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருப்பானா, அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு, என்னை விட்டு எங்கள் அம்மா கிட்டே போனேன், உங்கள் அம்மா கிட்ட தான் கூப்பிட்டு போகிறேன், வா, உங்கள் அம்மா வந்து போயிருக்காங்க சாக்லேட் வாங்க. இல்லை எங்கள் அம்மா சாக்லேட் வாங்க போகல, எனக்கு அம்மா பற்றி தெரியும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுது. அந்த குழந்தை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சர்க்கிள் மாதிரி இருந்திருக்கோம்ல, அந்த சர்க்கிளில் அந்த குழந்தைய அப்படியே வந்து படுக்க வைக்கிறாங்க. என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே வந்து ஓட பார்க்குது. சின்ன கால்கள் தானே, எவ்வளோ நேரம் ஓட முடியும்? அப்படியே அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஓடுற பொண்ணை வந்து ஏதோ ஒரு போடுற மாதிரி போடுது. அது போடுறதுன்னு டக்குன்னு அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சர்க்கிள் மேலே படுத்துருக்கும். அப்போது அந்த குழந்தைய அப்படியே வந்து ஏதோ பண்ணுறா. அப்படியே அந்த அம்மா சைடு காட்டலன்னா அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க. என் குழந்தை எவ்வளோ அழுதுச்சு இல்லை, இப்போ யோசிக்கிறேன்,
எதுக்கு தான் நான் அங்கே போனேனோ, எதுக்கு தான் என் குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சபதம் கொடுத்தேனோன்னு தோணுது. எனக்கு வலிக்குது, எனக்கு என் குழந்தை வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. பார்த்தா ஒரு ஆள் ஓடிட்டு வரான். பார்த்தா அந்த பொண்ணோட புருஷன் போல். ஏய் ஏய் எங்கடி அவ, எங்கே சொல்லு சொல்லலும்னா எங்கே அவ? அது 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 ஜான். அது என்னடி என்னடி லோனா, எதுக்கு அழுவுற? அது அது நம்ம குழந்த. எங்கே எங்கே நம்ம குழந்த எங்கே போனா? ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கே? அது இங்கே எதுக்கடி ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், இப்போ எதுக்கடி அழுவுற? ஜான் ஜான் அது அது நம்ம குழந்தைய என்னோடி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க. ஒழுங்காவா ஒழுங்காவான்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இல்லை ஜான் இல்லை ஜான், எல்லாமே போயிடும் நம்ம கையை விட்டு. மயிரே மயிறு, எனக்கு எதுவும் வேணாண்டி, நம்ம குழந்தை தவிர நமக்கு எதுவும் வேணாம். எனக்கு நம்ம குழந்தையே போதும்டி, எனக்கு இந்த வாழ்க்கை மயிறு எதுவும் எனக்கு தேவையில்லை, நம்ம குழந்தை தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போகிறாங்க. ஜான் வேணாம் ஜான், ஜான் வேணாம் ஜான், நம்ம வாழ்க்கையே போயிடும் ஜான், நம்ம இந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் போயிடும் ஜான். மயிறு, நான் 10 வாட்டி சொல்லிட்டேன், நம்ம குழந்தை தான் நமக்கு தேவை, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. உனக்கு வேணாண்ணா, வசதியான வாழ்க்கை தான் வேணும்னா என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும், எனக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம். உனக்கு குழந்தைய விட உனக்கு வசதி தான் தேவையாக போச்சு இல்லை? வசதியாக போச்சு இல்லை உனக்கு லூனா? வசதியாக போச்சு இல்லை? என்ன அம்மாடி நீ எல்லாம்? இல்லை ஜான், நான் மனசார கொடுக்கல ஜான், மனசார கொடுக்கலன்னு கொடுத்துட்டு வந்துட்டல, கொடுத்துட்டல நீ, மனசார இல்லைன்னா கொடுத்துட்டல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை அங்கேயே கொண்டு போட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டு வராங்க. அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, லைக் நம்ம குழந்தை வந்து அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு குழந்தை வந்து வேணும்னு நினைக்கிறேன். லைக் எதுவும் லைக் அந்த குழந்தை பலியெல்லாம் அவங்க வந்து நினைக்கவே இல்லை. லைக் ஆக்சுவலி வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, குழந்தைய வந்து லைக் அவங்க வளர்த்துப்பாங்க போல், லைக் குழந்தைய வந்து அவங்களே வந்து லைக் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, அவங்க ஜஸ்ட்டு குழந்தைய மட்டும் தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த குழந்தைய அவங்க பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லி தான் அவங்க குழந்தையே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஜான் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அது சொல்லவும் செய்வாங்க. அவங்க வந்து இல்லை, என் குழந்தை எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை, யாருக்கும் நான் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் வந்து அப்படி ஓடுறாரு. அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஜான், அவங்க நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க ஜான். மூடு வாயை மூடு, வயிறு வந்தனா அரைஞ்சிட வேண்டிய, நம்ம வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நடந்து போகிறாங்க. அவங்க பின்னாடியே வராங்க. பின்னாடி வந்து லைக் அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. பின்னாடி அவங்களும் வந்திருப்பாங்க, லூனா, அவங்க பேர் லூனா தான். ஜான் என்னாச்சு இப்படி நிற்கிற? அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு லூனாவை. பார்த்தா கண்ணில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஜான் எதுக்கு அழுவுறீங்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, யாருக்கிட்ட நீ கொடுத்துட்டு வந்திருக்க? சூனியக்காரிக்கிட்டயா கொடுத்துட்டு வந்திருக்க? அவங்க குழந்தைய பார்த்து சோறு ஊட்டி வளர்ப்பாங்களா? அடி, அவங்க பொண்ணு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கடி, அவங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா லைக் அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு கத்தி எடுக்கிறாங்க, ஷார்ப்பாக கத்தி எடுத்துட்டு அந்த குழந்தையோட கையை இப்படி அறுக்க வராங்க. அப்போ டக்குன்னு ஜான் என்ன பண்ணியிருப்பாங்க, குடுகுன்னு ஓடி போயிட்டு அப்படியே குழந்தை தூக்கியிருப்பார் அந்த பூஜையிலேருந்து. அவங்க அப்படியே வெடுக்குன்னு பார்க்குறாங்க, முறைச்சிக்கிட்டு. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க? அந்த குழந்தை கொடுத்துட்டு போயிட்டீங்களா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாட் டோனில் கேட்குறாங்க. அது என் குழந்தை, என் குழந்தை நான் எப்போ வேணாலும் தூக்கிட்டு போவேன், என் பர்மிஷன் இல்லாமல் இந்த குழந்தை இங்கே வந்திருக்கு, என் குழந்தைய எப்போதும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. அப்போது அவங்க வராங்க லைக் லூனா. அப்போது அவங்க பார்க்கும்போது சூன்யக்காரி வந்து, ஏய் நீ தானே கொடுத்துட்டு போனேன், இப்போ எதுக்கு திரும்பி வர? அது நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் தானே சொன்னீங்க, ஆனால் என் குழந்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் குழந்தை, அது என் குழந்தை சாகிறதுக்காக பிறக்கலை, நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க, பதில் இந்த மாதிரி பலி கொடுக்குறதுக்கு கேட்கவே இல்லையே. அப்படி கேட்டால் நீ கொடுத்துருப்பியா? சொல்லு, நீ கேட்டால் கொடுத்துருப்பியா? கொடுத்துருக்க மாட்டேன், கொடுத்துருக்கவே மாட்டேன். என் குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன். ஆனால் இவ்வளவோ நடந்து நான் எக்கிட்ட கொடுப்பேனா? நான்லாம் ஒரு தாயே இல்லை, நான் ஒரு தாயே இல்லை. அதுக்காக தான்
நான் இப்படி கேட்டேன், நீங்கள் என்கிட்டேருந்து என்ன வேணா எடுத்துகிட்டு போயிடுங்க, என்னோட இந்த வசதியே எனக்கு வேணாம், இந்த மாதிரி எனக்கு வசதியே வேணாம் எனக்கு. நான் என்னோடய வாழ்க்கை குழந்தை கூட சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும், என் வாழ்க்கையாக அந்த மாதிரியே வாழ்ந்தால் போதும். என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. என் குழந்தை போயிடுச்சுன்னா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. எனக்கு இந்த எதுக்கு இந்த வசதியெல்லாம் மயிறு வசதியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு ஐஸ் ஓப்பன் ஆகுது. அப்படியே பார்த்தா அந்த பர்சன் மாதிரி ஒரு பர்சன் அப்படியே டிக்டோவாக நிற்கிறாங்க. பார்த்தா அது ஜோயா தான் வந்து பார்க்குறா. அப்போது ஜோயா சொல்கிறா, உனக்கு அறிவில்லையாடி, இப்போ எந்த மயத்துக்கு இப்போ நீ இங்கே வந்த எனக்கு சொல்லு, அதுக்கு சொல்லு, எனக்கு எந்த மயத்துக்கு இங்கே நான் வந்த நான் எங்கிட்ட நீ சொல்லிட்டு வந்தியா, எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தியா? இப்போ இந்த இடத்துல நாங்கள் மாட்டிருக்கோம் தெரியுமா இல்லையா? நாங்கள் அப்படியே செத்துனே இருக்கோம் ஒரு நிமிடம். எப்படி வெளியில் போகிறது, எப்படி நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி நீ உள்ளே வந்த எப்படி நான் இங்கே இருக்கணும் தெரியும்டி. எத்தனை இடத்துக்கு நான் போயிருக்கேன், அப்போலாம் நீ பின்னாடியே வந்தியா? இப்போ மட்டும் இடத்துக்கு பாசம் வருதுக்கு இப்போ நீ கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா திட்டுறா. அப்போது அங்கே அந்த லைக் டிக்டோவா பர்சன் மாதிரி இருக்காங்கல்ல, அது பேர் வந்து லியா, அவங்க பேர் லியா. அப்போது வந்து லைக் எல்லோரும் வந்து ஆஹா சரி மனுஷி தான் போகல, நம்ம பெயின் நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வந்து லைக் காமாறாங்க. லைக் அவங்க கான்வர்சேஷன் வந்து அப்படியே கேட்குறாங்க எல்லோரும் நின்றுட்டு. அப்போது நம்ம லியா வந்து அது அது அக்கா, ஏடி அக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அடிக்கிறா. இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அம்மாலாம் எப்படி அடிப்பாங்க போட்டு லைக் செம்மையாக போட்டு அடிப்பாங்களே, மிதின்னு மிதிப்பாங்களே, அந்த மாதிரி தான் லைக் ஜோயா வந்து லியாவை போட்டு அடிக்கிறா. இப்போ எல்லோரும் வந்து என்னடி இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரித்து விட்றாங்க நம்ம ஜோயா தள்ளுங்க, இப்போ நாங்கள் 2 பேரோட சண்டை, நடுவில் யாரோ வந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த அடி விழும் அப்படின்னு சொல்லி திட்டுறா. அவங்க எல்லோரும் தள்ளிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஹெவியாக போட்டு அடிக்கிறா. அப்போ நம்ம லியா வந்து லைக் அப்படியே கம்முன்னு வாங்கிட்டு நிற்கிறா. அப்போது ஒரு கை வந்து அப்படியே போட்டு இழுக்குது நம்ம ஜோயாவை. நம்ம ஜோயா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா அது தயாங் விடு, சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னையே அடிச்சிருவேன், விட்டுரு. எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன், நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கா, ஒதுக்கக்கூடாத இடத்துக்கு அவள் வந்திருக்கா, அவளை நான் சாவடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வரா. அப்போது எல்லாரும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காம் பண்ணி விட்றாங்க. அப்படியே ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிடுறாங்க நம்ம ஜோயாவை. உட்கார வச்சுட்டு அப்படியே எல்லோரும் தனியாக வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம லியா வந்து அப்படியே லைக் நிற்கிறா, அடி வாங்கிட்டு அப்படியே நின்னால அப்படியே நிற்கிறா. எல்லோரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, விடு ஜோயா உன் அக்கா தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வந்து இரு ஜோயா அக்காவா, அப்படின்னா தங்கச்சி தானே, இந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலையே, இவன் திடீர்னு வந்துட்டு இவ அக்கான்றா, அவள் வந்து எதுக்கிட்ட நீ வந்தேன்னு கேட்குறா, லியான்றா, இல்லை எனக்கு புரியல யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ தான் வந்து எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனு. அப்போ எல்லோரும் ஜோயா திரும்பி பார்க்குறாங்க. ஜோயா வந்து அப்படியே இஞ்சி தண்ணி குரங்கு மாதிரியே வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து நம்ம சனா வந்து ஜோயா என்னடி உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ என்ன? ஆமாம் அவன் தங்கச்சி தான் என்னோட ட்வின் சிஸ்டர் தான், இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு? நான் தான் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு சொல்லணும்னு எந்த தேவையும் இல்லை, அதான் நான் சொல்லலை, அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டா. இப்போ வந்து யாரும் வந்து பேசுகிற மாதிரி இல்லை, ஏன்னா அவள் வந்து எரிஞ்சு விழுறா. சும்மா பேசினாலே வந்து காய்ச்சி முதன்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கா. ஸோ யாரும் வந்து கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க, எல்லோரும் வந்து யாரும் பேசலை. இப்போது ஜகா கேட்குறா, இப்போ எதுக்குமா நான் இங்கே வந்தேன், நீ எவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் நிற்கிறோன்னு தெரியும் இல்லை, எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜகா கேட்குறா பொலைட்டாக. அப்போ லியா வந்து அது 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 எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் வந்தேன். அப்போ அங்கேருந்து ஜோயா வந்து எப்போவுமே இல்லாத ஃபீலிங் இன்னைக்கு வந்துருச்சாமா. எப்போவும் தண்ணி தானே விட்டு போவேன், எப்போவுமே எங்கேயாச்சும் தானே சுற்ற போவேன், அப்போ வராத ஃபீலிங் இன்னைக்கு வந்துருச்சாமா. என்னது பிரச்சனை? பின்னாடி ஃபாலோ பண்ணி தானே வந்திருக்கா, அவ்வளோ சொன்னால் வேணாம் வராதன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூமில் திட்டிட்டு வந்திருக்கேன். அப்போவும் கேட்காம அவள் வந்திருக்கானா, எவ்வளோ திமிரு இருக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருக்கிற செருப்பு அப்படியே எடுக்கிறா. அப்போ நமக்கு யாரோ வந்து வெயிட் அப்போது உன்னை ட்ரிப்புக்கு நான் கூப்பிட்டு போகும்போது உன் ரூமுக்கு வரும்போது நீ பேசினு இருந்தது கண்ணாடி கிட்டே இல்லை, லியா கிட்டே, ஐம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறா. அப்போ ஜோயா வந்து அவகிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோயா வந்து அப்படியே நிற்கிறா. அப்போது சனா வந்து வாவ் பேஷ் நம்ம யாருக்கு தான் தெரில பார்த்தியா கண்ணு அவ்வளோ நொல்லையாக போயிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சனா வந்து கேவலமாக கேட்குறா. அப்போ நம்ம யாரோ வந்து வெயிட்
எனக்கு நான் கிளாஸை வந்து உங்கள்கிட்ட தானே கொடுத்துட்டு போனேன் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கிளாஸ் போட்டால் நல்லா இல்லை, ஸ்டைல் பண்ணுறதுக்கு அவுட்ஃபிட்க்கு மேட்சாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கிளாஸ் கொடுத்துட்டு போனேன். எனக்கு கண்ணு தெரியல, அதனால நான் பார்க்கல. அப்படியே அச்சஸெல்லாம் அப்படியே வந்து 2 பேரும் டிக்டோவாக இருக்காங்க, கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் இருக்காங்க. எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? நீ கண்டுபிடிச்சிருப்பியா சொல்ல, நீ கண்டுபிடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் வந்து நான் சனா மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்கிறேன். இப்போ சனா வந்து கண்டுபிடிச்சிருப்பேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரா சொல்கிறா. அப்போ கேரா வந்து கிழிச்சிருப்பேடி, நீ கிழிச்சிருப்ப, மூடடி நீ கிழிச்சிருப்ப, கண்ணாடி போட்டோம் நீ கிழிச்சிருப்ப, நல்லா வந்துட்டா பேசுறதுக்கு நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்றா. அப்போ நம்ம கேரா வந்து நீ மூடு, வாயை மூடு, உனக்கு தெரியும், அப்போது நீ கண்ணாடியெல்லாம் போடுவல ஒரு வயசு இல்லை, அப்போ உனக்கு தெரியும் என் கஷ்டம் எல்லாம். நான் தான் கண்ணாடி போட்டுட்டு அவ்வளோ அவஸ்தைப்படுறேன், தலைவலி, காது வலி, அது வலி, இது வலின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டுட்டு நொல்ல கண்ணை வச்சு நான் சுற்றினே இருக்கேன். நீ என்ன வந்து கிண்டல் பண்ணுறியா, நீ என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லைக் முன்னாடி வரா. அப்போ சொன்னா வந்து நீ ஏன் உன்னை கலாய்ச்சிக்கிட்ட, அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. உனக்கு இருக்கடி, உனக்கு நான் சாபம் விடுறேன், உனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம லியா வந்து ஜஸ்ட் ஸ்டாப் இட், என்ன நடக்குது இங்கே, நீங்கள் என்ன சண்டை போட்டுன்னு இருக்கீங்க அவ்வளோ கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்பா பொண்ணு பேசுது, பரவாயில்ல ஏதோ பேசுது, அக்கா மாதிரி இல்லைனா கூட பொண்ணு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி லைக் எல்லோரும் மனசில் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம 6ஆம் வந்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், எப்படி தப்பிக்கணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அங்கெல்லாம் எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம், செத்து பொழைப்போமா இல்லை வந்து இங்கேயே செத்து போனோமா போயிடுவோமா, அது எதுவும் தெரியல, நீங்கள் உட்காந்து சண்டை போட்டு இருக்கீங்க நொல்ல கண்ணு அல்ல கண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வந்து திட்டுறாரு. அப்போ நம்ம சொன்னால் ஜஸ்ட் ஷட் அப், எங்களுக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு, சரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6ஆம் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. அது வந்து இந்த டோரை திறந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டாக போனோன்னா வந்துடும், அது எங்களுக்கு தெரியாதுதான், அதான் அப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் சொல்கிறா. இல்லை எங்களுக்கு தெரியாதுல்ல, சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க, இங்கே ஒரே பேய் நடமாட்டங்களாக இருக்குது, ஒரே கோஸ்ட்டாக இருக்குது, இப்போ எப்படி போக முடியும்? அங்கே பார்த்தா வந்து சிக்கன் கடைக்கார மாதிரி நிற்க ஒருத்தன் ஏதோ சுற்றி வச்சுட்டு நிற்கிறான், ஒருத்தி பார்த்தா கண்ணாடியில் துண்டை கட்டிட்டு அப்படியே எங்கே பறந்து போகிறா, எப்படி போகிறது நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அங்கே நம்ம ஜேகே சொல்கிறாரு, ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் பேசினே இருக்கீங்க, சண்டை போட்டுனே இருக்கீங்க, ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளான் போட்டுனே இருக்காங்க. அங்கே வந்து ஜோயா உட்காந்துருக்கா. அப்போ ஜோயா வந்து ஈஸியாலாம் நீங்கள் வந்து விட்டு போக முடியாது, என்ன இருந்தாலும் ஒழிஞ்சிட்டு தான் போகணும், புரியல என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வெளில போகணும், அதுக்கு முன்னாடிலாம் நம்மளால் இந்த கால் எடுத்து வைக்க முடியாது, எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அப்போ நம்ம வந்து சோஃபி வந்து சான்ஸே இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எப்படிடி வந்து இந்த மாதிரி பண்ண முடியும், பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி திட்டுறா. யாரும் என்ன சொல்லியிருப்பான்னா, சோஃபி சொல்கிறது கரெக்ட் தான் ஜோயா, சுத்த பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, இதெல்லாம் சான்ஸே இல்லை, இதெல்லாம் நீ தேவையில்லாமலாம் பேசாத, நடக்கிற விஷயமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரோ சொல்கிறா. இதை கேட்டுட்டு எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. லியாவை தவிர லியா வந்து வாயை திறக்கலை, அவளுக்கு வந்து எதுவும் புரியல, என்னதான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அவன் நிற்கிறா. அப்புறம் நம்ம ஜோயா வந்து அப்புறம் நீங்கள் போங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் எல்லாம் சால்வ் பண்ண தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் வந்து ஸ்டபனாக வந்து லைக் அங்கே ஒரு பெஞ்சஸ் மாதிரி இருக்கும், அங்கே தான் உட்காந்துருக்காங்க, தான் உட்கார வச்சுருப்பாங்க அவளை. அப்போ நம்ம ஜகா வந்து கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டா, நீ என்ன பைத்தியமாடி, உன்னை எப்படி விட்டு போக முடியும், அப்புறம் நீ சொல்கிறது கூட கேட்கணுன்னு எந்த முடியும் இல்லைல்ல, எப்படி கேட்க முடியும், நீ தப்பு பண்ணுற ஜோயா, இதெல்லாம் சான்ஸே இல்லை, நீ சான்ஸ் இருக்கிற விஷயம் வேணால் சொல்லு, அதை வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ண வைக்காது, எங்களுக்கு தலையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஜகா பேச்சு கேட்டுட்டு அப்போ ஜோயா வந்து என் பேச்சை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, அப்போ எதுக்கு என் மேலே கவலைப்படுறீங்க, நீங்கள் தயவு செஞ்சு போங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டெப்பனா லைக் அப்படியே நகர மாட்டுற, அப்படியே வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நான் வேணால் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என் மேலே தான் கவலை இல்லைல்ல, இப்போ கவலை இருந்தால் கூட நீங்கள் போங்க, தேவையில்லை, என் பேச்சு மேலே உங்களுக்கு வந்து மரியாதை இல்லைன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் இதில் லாக் பண்ணுறா. அப்போ நம்ம சாரா வந்து இது ரொம்ப ஓவர்டி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர், அநியாயமாக பண்ணுறது தெரியுமா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சாரா திட்டுறா. அப்போ நம்ம சனா வந்து நீ வாயை மூடு, ஏன் இப்படிலாம் பேசுகிற, சரி இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற, என்னடி பண்ண முடியும் ஜோயா, நடக்கிற விஷயம் சொன்னால் பரவாயில்ல, நடக்காதது தான் எப்படிடி பண்ண முடியும்,
சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு இடம் இங்கேருந்து போகுமானே வந்து அங்கே வந்து முடிவில்லை. இதில் நீ வந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தால் வெளில போகணுன்னு சொன்னால் எப்படிடி ஜோயா? நீயே கொஞ்சம் புரிஞ்சு பேசு. அதான் சொல்கிறேன்ல, என்னை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? என்னை பற்றி கவலை இல்லைல்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜோயா வந்து சொல்கிறா. ஐயோ என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே உட்காந்துடுறாங்க. சரி ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலந்து எல்லாம் பேசினே இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜோயா வந்து லைக் முருங்கை மரம் ஏறி வந்து இறங்குற மாதிரி இருக்குது. வந்து தொலை ஒழிஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கேரோ திட்டுறா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவட்டா வந்து அப்படியே கேரோ வந்து என்ன பண்ணுறான்னா பட்டில் அப்படியே தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு லியா பக்கத்துலேயும் லைக் இந்த சைடு வந்து லியா, இந்த சைடு வந்து கேரோ அந்த மாதிரி வந்து நடுவில் வந்து உட்காடுறான். ஏன் வேறு இடம் இல்லையோ, இங்கே தான் வந்து உட்காருவியோ பட்டை தேய்ச்சிக்கிட்டு, ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி உட்காந்துருக்கா. சரி என்ன பண்ணலாம், ஏதாச்சும் சொல்லுங்கடி, திருக்க முழிச்சுன்னே இருந்தாடிங்கடி, இங்கே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போ அந்த பேய் வரோன்னே தெரியல, இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் மரண மாசம் நம்ம ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி கலந்து பேசினே இருக்காங்க. அப்படியே வந்து எத்தனை டைம் ஆகுதுன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour அந்த மாதிரி தான் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அங்கே மாதிரி பூந்தலாம், அங்கே போயிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அங்கே பாட்டிலை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வந்து நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து நடந்துக்கிற மாதிரி வந்து பேசினே இருக்காங்க. எவ்வளோ 1/2 hour பேசினே இருக்காங்க. அப்போது நம்ம லியா வந்து வேணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, லைக் பின்னாடி வந்து அவள் பேண்ட்டில் வந்து சொறி வச்சுருந்தது ஒரு புக்கு மாதிரி இருக்குது, ஓகேவா, மெலிசாக தான் இருக்குது அந்த புக்கு. அந்த புக்கை வந்து எடுத்து காட்டுறா. இது வந்து இந்த ஜிமின் பையன், இந்த பையன் தானே குள்ளமாக இருக்கானே, அப்படின்னு சொல்லும்போது ஜிமினில் நான் குள்ளமாவா இருக்கேன், எல்லோரும் நெட்டையாக இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் குள்ளமாக இருக்கீங்க, அதுதான் ஐடென்டிஃபை பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து குனிஞ்சு சொல்கிறா. பரவாயில்ல விடு, இந்த பையனை காப்பாற்றும் போது அங்கே அந்த பேய் இருக்கும்போது அப்போ இந்த புக்கு வந்து அங்கே அந்த சீக்ரெட் டோர் ரூமில் இருந்துச்சு. சரி ஓகே எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. எல்லோரும் வந்து முறைச்சி பார்க்குறாங்க நம்ம லியாவை. அப்போ லியா வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முறைச்சி பார்க்குறீங்க, இல்லை உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சனா சொல்கிறா. அவள் வந்து ஏன் என்னாச்சு, இப்போ ஜகா இதே சொல்கிறா. எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. கேரோ வந்து இல்லை நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து இங்கே உட்காந்து கத்தின்னு இருக்கோம், என்ன பண்ணலாம் ஏதோ பண்ணலாம், என்ன பண்ணிட்டு தொலைலாம், எங்கே போய் சாவலை, எங்கேயும் முட்டிட்டு போயிட்டு வந்து யாரை வந்து குத்தி சாவடிக்கலாம்னு சொல்லி தேவையில்லாத பேச்செல்லாம் நாங்கள் பேசினே இருந்தோம். ஆனால் ஒரு வார்த்தை இது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லு, உன் அக்கா கை தான் வந்து பல முட்டாள்தனமாக பண்ணுறானா, நீ அதுக்கு மேலே இருக்கியே இல்லையா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜோயா வந்து வாயை மூடிட்டு பொட்டிக்கிட்டு உட்காருண்ணா, உனக்கு நீ கண்ணு தெரியாமல் தான் நீ இப்போ இருக்க லியாவை கண்டே பிடிக்கல, நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா வந்து கலாய்ச்சி விட்றா. நீ வாயை மூடு, ரொம்ப பேசிட்டேன், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து லைக் அந்த புக்கில் இருக்கிற பேஜஸ்லாம் வந்து அப்படி தேடுறாங்க. பார்த்தா வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஜ் மாதிரி தெரியுது. அவங்க படித்து பார்க்குறாங்க. அந்த லாங்குவேஜ் பார்த்தா சுத்தமாக புரியவே இல்லை, ஒரு மாதிரி வேறு மாதிரி லாங்குவேஜாக இருக்குது, இன்னும் ஒன்றுமே புரியல, ஒரு வேர்டு கூட புரியல, அந்த மாதிரி தான் லைக் இருக்குது. அப்போ வந்து நமக்கு யாரை பிடுங்கி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கேயோ அஸ்தோ உஸ்தோ இங்கே நாங்களோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளர்றா. அப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்து ஜகா உட்காந்துருப்பா. அவள் என்ன பண்ணுறான்னா புக்கு திரும்பியிருக்கு, இந்த மாதிரி திருப்பி பிடிச்சி படிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜகா சொல்கிறா. ஓகே யாரும் வந்து ஆமாம் திருப்பி இருக்கா, அதுதான் ஒன்றுமே புரியல. அப்போது நம்ம சனா வந்து பிடுங்கினது போதும் கொடு, ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியல, நான் எதுக்கிட்ட சொல்கிறேன், சீன் காட்டுறதுக்கு இதுதான் இப்போ டைம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அப்போது வந்து அங்கே ஆரம் வந்து காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்து வந்து ஏதோ படிக்கிறாரு. அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, பூமிக்கு கீழே இருக்கும், ஆனால் அதை எதுவும் பண்ண முடியாது, ஒன்று தான் பண்ண முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் லைக் வேர்டே இல்லை, அந்த பேஜ் வந்து கிழிஞ்சிருக்கு. அப்போது எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது ஒன்றுமே புரியல, அதுக்கப்புறம் அதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் புரியுமா போகுது, ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம ஜோயா வந்து பூமிக்கு கீழே இருக்கும், ஆனால் அது எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே யோசித்து பார்க்குறா. அப்போது நம்ம லியா வந்து இப்போ என்ன சொல்ல வர, அப்போது ஜோயா ஏன் நம்ம அந்த
மீதி இருக்கிற பேஜை வந்து தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து லைக் ஜோயா சொல்கிறது அப்படி கேட்குறாங்க. அப்போது கேரோ வந்து எங்கே போய் தேடுறது? ஆமாம் எங்கே சொன்னால் வந்து கொஞ்சம் வாயை மூடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. அப்போ சோஃபி வந்து இந்த புக்கை நீ எங்கேருந்து எடுத்த? அது அந்த சீக்ரெட் ரூம் அங்கே தான் எடுத்தேன், அந்த ஜிமினை காப்பாற்றின அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா சொல்கிறா. ஆமாம் நாங்களும் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் நம்ம கேரோ வந்து அப்போ என்ன லைப்ரரிக்கா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கையை விடிச்சுக்கிட்டே சொல்கிறா. எக்ஸாக்ட்லி அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அப்படி மயிரே அங்கே போக முடியாதுடி, அங்கே தாண்டி பேய் நடமாட்டம் நிறைய இருக்குது, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. வரணும் அவ்வளோதான், அதுக்குன்னா நீ இங்கேயே உட்காந்துக்கோ, அதுக்கப்புறம் பேய் பிசாசு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஆட்டம் போடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம ஜோயா சொல்கிறா. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சுகா, இந்த பக்கத்தில் சுகா இல்லை, நம்ம ஜெகா பக்கத்தில் தான் சுகா இருந்திருப்பார். சுகா வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாரு நமக்கு யாரோ லவ் பண்ணுற பையன் எப்படி பார்க்குறானே, ஷட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. நினச்சினே இருக்கும்போது எல்லோரும் அந்த மாதிரி தான் பேசினே இருக்காங்க. அந்த லைப்ரரிக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த டாக்லாம் போகுது. அப்போது டோருக்கு வெளியில் ஒரு சவுண்டு வருது, ஒரு மாதிரி ஹாரபிளான ஒரு சவுண்டு. Before you saw me, the door was never locked. எல்லாருக்கும் வந்து மீதி கிளம்பிடுது. எல்லாருக்கும் வந்து டெட்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எல்லாம் அலறா. அப்போது சனா வந்து எதுவும் பேசாத மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு உட்காந்துரு. ஓகே ஓகே ஏய் டோர் யார் லாஸ்ட்டாக லாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த கொஸ்டின் வந்து எழும்புது. அப்போ எல்லோரும் அப்படி சாராவை பார்க்குறாங்க. அது அது நான் தான் லாக் பண்ணேன், ஆனால் அது நான் லாக் பண்ணேன்னு இல்லைன்னு மறந்துட்டேன். அது அது வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட், ஏதோ ஒரு பயத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி போ லாக் பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா சொல்கிறா. அவங்க எல்லோரும் திப்பு லாக் பண்ண போகிறாங்க. அப்போது அப்படியே அந்த சவுண்ட் அப்படியே நியர்பையாக கேட்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி திக்கு மூமெண்ட்டாக ஆகிடுச்சு. ஐயோ என்னடி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து இன்னொரு டோர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைடு எங்கள் டோர்னால் இன்னொரு சைடு வந்து பின்னாடி ஒரு டோர் இருக்குது. அப்போது நம்ம சனா வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த டோர் வந்து லாக்கில் இருக்குது. அடங்கொய்யால் டோர் லாக் பண்ணி நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே எப்படியோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லைக் ஜின் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஜின்னோ சுகாவை வந்து அந்த டோரை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க இடுக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன அந்த மெதுவாயிடுங்க ரொம்ப ஃபோர்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ வந்து எல்லோரும் வந்து காய்ச்சி மேலே திட்டுறாங்க. அறிவு கட்டுவலே, இப்போ என்ன இந்த மாதிரி தேய்க்கும், நம்ம டோர் தேய்ச்சா வந்துடுமா? இல்லை புரியல, இப்படி பண்ணால் தானே டோர் ஓப்பன் ஆகும், லூஸ் மாதிரி பேசாத, அவரை டென்ஷன் மாதிரி ஆகுது, நீ வேற ஒருத்தி இந்த மாதிரி லூஸ் தனமெல்லாம் பேசினே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா நமக்கு யாரோ. சரி நீ தான் திட்டுற மாதிரி நிலவு வந்துச்சு பார்த்தியா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது அவளுக்கு. இப்போ தயாங் ஜிமினும் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த 7 பாய்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெய்ஹோப் வந்து என்ன பண்ணுறாருன்னா இழுக்கிறாரு, போட்டு டோரை இழுக்கிறாங்களாம்மா, இந்த தான் வந்து வந்துடும்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாளாம். அப்போ நம்ம சோஃபி பின்னாடிலேருந்து என்ன பண்ணுற, அது டோர் இழுத்தா வந்துடும்ல, நீ மூட்டுக்கிட்டு போய் ஓரமாக போய் நில்லு, நானே பண்ணிடுவேன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி கிண்டல் பண்ணுறா. ஹே யூ டோன்ட் நோ ஐம் அ டான்ஸர், அப்படின்னா என்னோடய பாடி எவ்வளோ ஹெல்த்தியான அப்படியே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் பாரு, நான்லாம் இப்படி இழுத்தா வந்துடும். சரி இப்போ இழுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சன்னா அப்படி தள்ளி விட்றான். இழுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுக்கிறாரு, வரல. அதுதான் சொன்னேன், மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போய் ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொன்னேன். என் பேச்சு எங்கே நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி உட்காந்து அங்கே அட்வைஸ் பண்ணின்னு இருக்கா. அப்போ நம்ம ஜோயா வந்து நீ மூடிக்கிட்டு உட்காரு, அட்வைஸ் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்ச்சி விட்றா. அந்த வாசலில் இருக்கிற இந்த டோர் திறக்க அப்படியே எல்லோரும் உள்ளே போய் நுழைய கரெக்டாக இருக்குது. எல்லோரும் போய் நுழைஞ்சு அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ என் ஹார்ட்டு பீட்டே வந்துருச்சுடி, எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து லைக் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சுட்டு எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ நான் ஜகாவும் சாராவும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு எனக்கு உச்சா வர மாதிரி இருக்குட்டு பயத்தில்
இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற நிலைமை போகிறா. எல்லோரும் வந்து ஏண்டி இப்போ தாண்டி உங்களுக்கு வருமா, ஆத்திர அவசரத்துக்கு ஒரு நேரம் இல்லையா, நேரம் காலம் இல்லையா, இப்போ எங்கே இங்கே பாத்ரூமை கண்டுபிடிக்கிறது, மூடிக்கிட்டு அப்படியே அமுக்கிட்டு உட்காருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா பிடிச்சி கத்தி விட்றா. அப்போது சோயா வந்து லியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது எல்லோரும் வந்து லியா எங்கே தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே லியா இல்லை. சோயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் லியாடி, இப்படி அவ்வளோ மறந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அக்கால கொஞ்சம் பதறிட்டா. ஏய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இங்கே தேடி எங்கே கிடைக்க போகிறா, வெளில தான் மாட்டிக்கிட்டா போகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்புறம் டோரை வந்து லைக் அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லியா என்ன பண்ணியிருப்பானா, லைக் அங்கே ஒரு பெஞ்சஸ்லாம் இருக்கும்ல அதில் போய் குனிஞ்சிட்டு பயத்தில் அப்படியே உட்காந்துருக்கா பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து டோரில் வந்து நம்ம ஜோயா எட்டி பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறாரு. அப்போது ஜிமின் வந்து டக்குன்னு வந்து ஜோயாவை இழுத்து அப்படியே வந்து டோரை அப்படியே லாக் பண்ணிடுறாரு. அப்போது நம்ம ஜிமின் வந்து அது பார்க்க முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமின் சொல்கிறான். அப்போ ஜோயா வந்து ஆமாம், முன்னாடி பார்த்தது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து பேய் எறிஞ்ச மாதிரி அப்புறம் பேயை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அது இந்த மாதிரி இருக்கிற வெறிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது வந்து எல்லோரும் வந்து என்ன தான் ப்ராப்ளம், ஜே ஓப்பன் என்னடா சொல்லுடா, பயமாக இருக்குது ஆரம்பி, சொல்லுடா என்னடா பிரச்சனை, என்ன பார்த்த, என்ன துண்டை வந்து கண்ணில் கட்டிக்கிற போது காலில் கட்டிக்கிட்டா ஆளா, இல்லை வந்து அந்த மனுஷனுக்கு தோல் வந்துடுச்சா, அந்த அந்த என்ன மனுஷன் வந்து கறி மனுஷனுக்கு வந்து தோல் வந்துடுச்சா, சொல்லுடா என்னடா ஆச்சு, என்னடா சொல்லுடா, அது பார்க்க வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. தொயாங் வந்து இப்படி நின்று என்ன பண்ணுறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு நம்ம தொயாங் மூஞ்சி மேலே காட்டிட்டு எனக்கு தெரியும் நான் போய்ப்பேன், எனக்கு வந்து அந்த மாதிரி கட்ஸ் இருக்குது, நீ மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இங்கே நில்லு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுறாரு, ஹீரோ டைலாக்லாம். தொயாங் வந்து இருடா நானும் வரேன், நீ தனியாக போக மாட்டேடா, பயந்துருவேடா, வாடா, நான் பயக்கிறேன், சின்ன குழந்தையா நான், என்ன சின்ன குழந்தைன்னு கேட்குறேன் நான், பல குட்டியா அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தேன்னா நான் சின்ன குழந்தையா நான், மூட்ரா வாய எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டு டைலாக்லாம் விடுறாரு. அப்போ நம்ம ஜோயா வந்து இங்கே பாருங்கள் ஜிமின், இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைலாக் விடுறதுலாம் இப்போ டைம் இல்லை, இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணி லியாவை காப்பாற்றணும், அவள் வந்து வெளில மாட்டியிருக்கா, எப்படியோ வந்து எங்கேயோ வந்து உஷார்த்தனமாக வந்து அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டா, ஓகே பரவாயில்ல, அங்கே வரைக்கும் பரவாயில்ல, அது அந்த பேய் கண்ணில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி போயிட்டா. அப்போ நம்ம வந்து ஜோயா இங்கே பாரு, அவன் போட்டோம் இல்லை அவன் போட்டோம், அவன் ஆம்பளே இருந்தனா அவன் காலடி எடுத்து அவன் போய் காப்பாற்றிட்டு வருவான், நான் சொல்கிறேன் இல்லை ஜோயா, நீ கவலைப்படாத, அவன் போய் பார்த்துப்பான், நீ போடா ஒரு ஆம்பளே இருந்தால் நீ போடா, நான் போகிறேன், நான் ஆம்பளை தான், நான் போகிறேன், நான் சப்போஸ் நான் வந்து நான் போகலன்னா என்னை வந்து எப்படி சொல்கிறதுனா பொண்ணு மாதிரி ஆக்கிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வீரவசனம்லாம் பேசிவிட்டு என்ன பண்ண டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி கால் எடுத்து வைக்கிறாரு. அங்கே அப்படியே பார்க்குறாரு, அந்த பேய் நட மட்டும் அப்படியே சுற்றுது. அவ்வளோதான், டோரை மூடி. நான் சும்மா சொன்னேன் காமெடி, நான் போகல, சும்மா சொன்னேன் ஓகே. அது வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. அது எப்படி சொல்கிறதுனா அது டைலாக் விட்டேன், இந்த மாதிரி வந்தால் டைலாக் விட்டேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஓரமாக போய் நின்று இருக்கிறாரு. வாரம் வந்து நான் தான் சொன்னேன்ல ஜோயா, அவனை சொன்னல, அவன் அப்படி தான், அவன் டைலாக்கு மட்டும்தான், ஒன்றுத்தும் கேட்க மாட்டான், ஒன்றுத்தும் பிடுங்க மாட்டான், அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் காண்டாயிடுச்சு. ஜோயாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நானே பார்த்துக்கிறேன், தேவையே இல்லை, என் தங்கச்சியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. லைக் அவளுக்கு பயம் வருது. என்னன்னா அதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவள் கொஞ்சம் பயந்த சுபாமாக ஒரு பொண்ணு. எல்லா கேர்ள்ஸை விட அவள் கொஞ்சம் வந்து பயப்படுவாள், ரொம்பவே பயப்படுவாள். அதனால் வந்து அதில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஜோயாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரி ரொம்ப பயப்படுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவள் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி அப்படியே எட்டி பார்க்குறா. பார்த்தா அந்த கோஸ்ட்டு வந்து நான் சொல்லிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ தம்ப்லைனில் ஒரு மிரரில் ஒரு கோஸ்ட்டு தெரியுது அவங்களுக்கு, தம்ப்லைனில் அந்த மாதிரி தெரியுமே, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி நான் டைம் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்துருவாங்க ஓகே.
டைம் முடிஞ்சிச்சு பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி தான் வந்து அந்த கோஸ்ட் அப்படி தான் இருக்குது. அதுக்கு அது மைனஸ் பாயிண்ட்டே இல்லை. ஓகேவா? நார்மலாக வந்து கோஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பார்க்க முடியும், எல்லாம் கேட்க முடியும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ஜோயா என்ன பண்ணுறான்னா, நம்ம அந்த ரூம் அப்படி இந்த சைடு இருக்குன்னா பக்கத்தில் நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த செவராட்டம் அதே டைரெக்ஷனில் ஒட்டி கொஞ்சம் கார்னரில் வந்து பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சு நம்ம ஜோயா உட்காந்தால அந்த பெஞ்சு கீழே கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் வந்து நம்ம லியா வந்து ஒளிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறதுனா லைக் ஒரு மாதிரி உட்ஸாக இருக்குது. அது வந்து லைக் மேன்ஷன் வந்து அதில் என்ன இடம்னா அது வந்து ஏதோ சேஃப்டியான ஸ்டோரேஜ் இடம், பேஸ்மெண்ட் நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா லைக் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம். அந்த இடத்துல தான் அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த பக்கத்தில் அந்த ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் வந்து சமைக்கிற ரூம், இந்த கல்யாணத்துலலாம் சமைப்பாங்கல்ல, அந்த ரூம் தான் அவங்க இருப்பாங்க இப்போது. அப்படியே அவள் என்ன பண்ணுறான்னா வெளியில் போக ட்ரை பண்ணுறான். ஆனால் போக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு வழியே இல்லை, அவளால் எதுவும் சான்ஸே இல்லை அவளால் வெளியில் போகிறதுக்காக. அந்த கோஸ்ட் அப்படியே அந்த டோர்கிட்ட போகுது. அவள் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் அவள் காலடி எடுத்து வச்சு அப்படியே அங்கே பண்ணுறான்னா அந்த சைடு அப்படியே ஓடி அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா லியா கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அந்த கோஸ்ட் அந்த சவுண்ட் கேட்டு, ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்டு அவள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பா. அப்படியே வந்து அந்த கோஸ்ட் திரும்பி அப்படியே வந்து ரோமிங் பண்ணுது. இப்போது என்னன்னா அங்கே ரோமிங் பண்ணும்போது நம்மளோட ஜோயோட கால் வந்து அப்படி தெரியுது. ஆனால் அது இன்னும் கோஸ்ட் பார்க்கல. இது வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஜன்னல் இருக்குது. 2 பேர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போது வந்து நம்ம கேராவும் சுகா தான் பார்த்துன்னு இருப்பார். அதை முழுசாக வந்து நம்ம சுகா தான் பார்க்குறாரு. சுகா வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு, என்ன பண்ணுறான்னு தெரியல, என்ன பண்ணுறது இவன், என்ன பண்ணுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அப்போ நம்ம கேராவில் பார்க்க முடியல ஒழுங்கா. அப்படி தள்ளிட்டா பொறுக்கு கம்யூனிட்டி வந்து பார்த்துட்டான். அவன் என் ஃப்ரெண்டு தெரியும்ல போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே எட்டி பார்க்குறான். அந்த கோஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு போகும். அந்த சைடு போகும்போது டக்குன்னு நம்ம வந்து லியாவோட கையை பிடிச்சி ஜோயா அப்படியே ஓடி போயிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா அப்படியே வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே இழுப்பா. அந்த டைம் அந்த கோஸ்ட்டு பார்த்துரும். அப்படியே பார்த்து டக்குன்னு அது வரும்போது டக்குன்னு அந்த டோர் அப்படியே பட்டுன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிச்சு, கோஸ்ட்டு பார்த்துருச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி திக்காக இருக்குது அவங்களுக்கு. நம்ம சனா என்ன பண்ணுறோம், அப்படி திரும்புகிறா. பார்த்தா அங்கே வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருந்திருக்கும், லைக் ஸ்வைப் ஜன்னல் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணால் திறக்கும், ஸ்வைப் பண்ணால் மூடிடும், அந்த மாதிரி ஜன்னல். அதில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாகவும் இல்லை, கொஞ்சம் சின்னதாகவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு டப்பா சைஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து போகலாம், உள்ளே போக முடியும். ஏன்னா வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் போகிறதுக்கு. இப்போ வந்து அவங்க டக்குன்னு பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சனா வந்து வாங்கடி சனியங்களா, என்ன முதல்ல நிற்கிறீங்க வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வந்து பிடிச்சி தள்ளி விட்றா. தள்ளி விட்டு நம்ம ஜகாவும் நம்ம சனாவும் மட்டும் வந்து வெளியில் இருக்காங்க. இப்போ வந்து அந்த டோர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. ஓகேவா? தானாகவே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். எந்த பேய் வந்து கையால் ஓப்பன் பண்ணியிருக்கு, தானாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து அந்த இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இப்படி ஓப்பன் பண்ணாங்கல்ல, அது அப்படியே வந்து அந்த சைடும் அப்படியே காட்டும்ல. அப்படியே வந்து பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம சனா அப்படியே வந்து அப்படியே காலை போட்டு அப்படியே போகிறா. அப்படியே வந்து நம்ம ஜகாவும் பிடிச்சி அப்படியே இழுக்கிறா. நம்ம ஜகாவும் வந்துடுறா. நம்ம சனா வந்து அப்படியே மாட்டிக்கிட்டா. அப்படியே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு குதிச்சு அப்படியே அந்த ஜன்னல் மூடுறாங்க. இப்போ அங்கே வந்து யார் வந்து குதிக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா ஜகாக்கு வந்து ஜின் பண்ணியிருப்பாரு, சனாக்கு வந்து ஆரம் பண்ணியிருப்பாரு. அதை அப்படியே இழுத்தாரு பாருங்க. 2 பேரும் அப்படியே போய் மேலே விழுந்துடுறாங்க. அப்படியே அவங்க விழுந்து அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே அந்த 2 ஜோடிங்களும் அப்படியே வந்து ஐ கான்டாக்ட் பண்ணுதுங்க. இதை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜோயாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக இல்லை. ஏன்னா எல்லோரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கா. நம்ம கேராவும் நம்ம ஜோயா என்ன பண்ணுறான்னா அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்படியே வந்து ஜோயா அப்படியே சனா கிட்டே போகிறா. நம்ம கேரோ அப்படியே வந்து ஜகா கிட்டே போகிறா. போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. வந்துச்சா எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கா, நாங்கள் செத்துன்னு இருக்கோம் இங்கே, நீங்களுக்கெல்லாம் ரொமான்ஸ் மாதிரி கேட்குதா, சி ஏன்ச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கத்துறா. நம்ம கேரோவும் அங்கே ஜோயாவும் அவங்க அப்படியே ரியலைஸே அப்படியே வந்து லைக் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்க. அப்போது நம்ம வந்து சோஃபி வந்து எங்கடி உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக நேரம் காலம் தெரியலையாடி, எப்படியாடி பண்ணுவீங்க, இப்படியா பண்ணுவீங்க, எங்களுக்கு செத்துன்னு இருக்கோண்டி, ஐயோ இப்போ எங்கேயோ வந்துட்டோம், இப்போ இங்கேருந்து எப்படி நாங்கள் போகிறது, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க. அப்படியே அந்த சைடு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது அந்த ரூம்.
ரொம்ப குட்டியாக இருக்குது. இடிச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க உரசிட்டுக்கிட்டே. இப்போது சனா கேட்குறா, ஜோயா உங்ககிட்ட நான் கேட்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ ஜோயா வந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா, எல்லோரும் இங்கே தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ணின்னு இருக்கோம், எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்கு எல்லாமே சால்வ் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற? எனக்கு அதை மட்டும் சொல்லு, எனக்கு அது மட்டும் ஆன்சர் பண்ண நான் வந்து முழு எஃபர்ட் போட்டு உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனா சொல்கிறா. அப்போ நம்ம ஜோயா வந்து ஒரு 1 மினிட் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கா. எல்லோரும் அப்படியே மூஞ்சி பார்க்குறாங்க ஜோயாவோட மூஞ்சி. அப்போது ஜோயா வந்து களத்தில் இறங்கிட்டோம், எல்லாம் மறைச்சு எதுவும் ஆக போகிறதில்ல, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சீனு, அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஜோயா சொல்கிறா. அப்போது எல்லோரும் வந்து வாட், அப்போது அந்த குழந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜகா கேட்குறா. அப்போது நம்ம ஜோயா வந்து அது அந்த குழந்தை வந்து யாரும் அந்த நீயா? இல்லை நான் இல்லை, யார்? அப்போது அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திணறா. அப்போ நம்ம வந்து தயாங் வந்து லியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஜோயா வந்து அப்படியே தயாங்க பார்த்துட்டு ஆமாம் அது லியா தான் அப்படி சொன்னது லியாவுக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்ன நானா? இதே எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலையே. உனக்கு ஞாபகம் இல்லடி, 3 வயசு இருந்திருக்கும் உனக்கு. அப்போது என்ன உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும்? எனக்கே எங்கள் அப்பா தான் சொன்னார், சொல்லி லியாவை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கோ, உன்னோட பொறுப்பில் நான் விட்டு போகிறேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பிஸ்னஸ் பண்ண போயிட்டார் வெளிநாட்டுக்கு அம்மா கூட. அதுதான் இப்போ வரைக்கும் எதுக்கு அவள் வந்து லைக் நான் யாருக்கிட்டே சொல்லலைன்னா இதுக்காக மட்டும்தான் சொல்லலை, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இதுவும் சொல்லி நான் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியல, ஆனால் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. தெரியாது எனக்கு, ஹெல்ப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போது நமக்கு யாராவது இது என்னடா இது நல்லா இருக்கே சொல்லிட்டேன்னா பண்ணுமா, போடி நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி திரும்பிக்கிறா. அப்போ நம்ம வந்து சுகா வந்து நீலாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது யாரோ வந்து நீ வாயை மூடு, இங்கே செத்துன்னு இருக்கோம் தெரியுதில்ல, செத்துடுறியா இங்கேயே, நல்லா சுகமாக இருக்கும் போ. அப்புறம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணை பார்க்க முடியாது, ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒரு பொண்ணை கூட ஃபஸ்ட் நைட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நமக்கு யாரோ. அப்போது சாரா வந்து சண்டை போடாதீங்கடி, நீங்கள் வேறு சும்மா நொயின்ட்டு எனக்கு வேறு டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது பிளான் சொல்லுங்கடி. அதுதான் அந்த புக்கில் வந்து ஓரளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புக்கை ஒரு வாட்டி வந்து 10 வாட்டி ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ரீட் பண்ணியும் ஒன்றுமே புரியல, அந்த பேஜ் இருந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே திங்க் பண்ணினே இருக்காங்க. அப்போது நம்ம வந்து சனா வந்து ஏன் நம்ம வந்து அந்த லைப்ரரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ எல்லோரும் மூஞ்சி பார்க்குறாங்க. லைப்ரரி போகிறது நடக்கிற காரியம் சொல்கிறியா சனா? மெச்சூராக பேசுகிறது மட்டும்தான், மூளை கொஞ்சம் கூட இல்லை, எப்படி போக முடியும் சொல்ல அப்படி சொல்லும்போது எல்லோரும் அப்படி தான் பேசினே இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் போகலாமே, ஏன் போகக்கூடாது, அதுக்கு என்கிட்ட வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் திரும்பி பார்த்தா சோஃபி. என்னடி சொல்கிற, போக முடியுமா? போகலாண்டி, போகலாமே, எனக்கு ஒரு வழி தெரியும். இல்லை ஜெஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் திரும்பி பார்க்குறா. ஜெஹோப் வந்து ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. அப்போ தான் வந்து இங்கே வந்து லியாவுக்கும் ஜிமின்க்கும் வந்து ஹிட் ஆகுது. ஆமாம் 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 வழி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் வருது. எப்படி பண்ணால் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா வந்து அவங்க லைப்ரரி சைடாக வந்திருப்பாங்க, இவங்க தான் வந்து வேறு சைடாக வந்திருப்பாங்க. ஓகேவா, இவங்களுக்கு தெரிஞ்ச வழி வந்து லைப்ரரி மட்டும்தான். இன்னொன்று சைடாக்கு வந்து லைப்ரரி போனோன்னா அது சோஃபி அண்ட் ஜேஹோப்க்கு தான் தெரியும். அப்போது எல்லோரும் வந்து சரி எப்படி போகலாம், அது வந்து போகலாம், ஆனால் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி சொல்கிறா. அப்போது ஜேஹோப் வந்து ஆமாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, நாங்களே தப்பிச்சோம் பொழைச்சோம் தான் அந்த எங்கேயோ வந்து வந்துட்டோம், சாகிற நிலமை, எப்படியோ இந்த ஜிமின் பையனால நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுதான் என்ன ஸ்ட்ரகிள், அங்கே ஒரு தோலே இல்லாத ஒரு மனுஷன் அப்படியே சுற்றி வச்சுட்டு ஆட்டினே வரான், ஏதோ பெரிய இவன் மாதிரி, எனக்கு எப்படி பார்க்குறேன் நினச்சாலே அப்படி எரிச்சலாக வருது, கையில் வச்சு சுற்றி வச்சு அடிச்சு கொண்டு போட்டுறான் போல், அப்படி என்னத்தான் சுகம் கேட்குதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோஃபிக்கு வந்து காய்ச்சி ஊச்சின்னு திட்டுறா. இப்போ சாரா அந்த நீ திட்டுறதை போடும் சொல்லுடி அப்படின்னு சொல்லும்போது
ஆனால் போகும்போது நமக்கு அது பிளான் போட்டு தான் போக முடியும். அப்போது நாம் ஒரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி சொல்கிறா. அப்போ நம்ம லியா வந்து என்ன பண்ணலாம், அது ஒரு 2 பேர் மட்டும் அந்த லைப்ரரிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. அப்போ எல்லோரும் அந்த வேணாம் பிரிஞ்சு போனதே போதும், எங்களுக்கே அந்த திக்குன்னு இருக்குது, யார் எங்கே போனால் யார் வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரே திக்காக இருக்குது, நடக்கிற காரியம் பேசு சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. அப்படின்னு நீங்களே ஒன்று சொல்லுங்களேன், நானே எவ்வளோ தான் யோசிக்கிறது, அவ்வளோதான் எனக்கு மூளை இருக்குது, மூளைக்கு மேலே நான் யோசிச்சிட்டேன், அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே யோசிக்கிற ஜகா, நம்ம ஏன் வந்து திசை திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜகா சொல்கிறா. அப்போ எல்லோரும் வந்து ஜகாவை பார்க்குறாங்க. திசை திருப்பனா இப்போது யாராச்சும் ஒரு பர்சன் வந்து அந்த என்னது தோல் இல்லாத மனுஷன்னா என்னடி சொல்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறா. ஸோ அந்த ஸ்கின் வாக்கர்னு நான் சொல்கிறேன். அந்த நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஓகேவா? ஸ்கின் வாக்கர், ஓகே. அவனுக்கு திசை திருப்புனா அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜகா சொல்லின்னு இருக்கா. அப்போது சோஃபி வந்து ஆமாம் அதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜேஹோப் வந்து ஆமாம் இருக்குது, அது வந்து என்னென்னா அவனுக்கு காது கேட்காது, கண்ணு மட்டும் தான் தெரியும். அப்போனா வந்து இங்கேருந்து திசை திருப்புனா நம்ம அந்த திசை திருப்புனா இதெல்லாம் அந்த ஸ்கின் வாக்கர் போவான். திபுன்னு ஓடி போயிட்டு சோஃபி காட்டிடுவா. அப்போ நம்ம அப்படியே வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் ஒரு பர்சன் வேணும் அது திசை திருப்பத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஏதாச்சும் சொல்லுங்கடா திசை திருப்ப. அப்போனா அந்த பையனை என்ன சொல்கிறது, இப்போ மாட்டிக்கிறது யார் இப்போ வந்து இது திசை திருப்புவா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் யோசனையாக இருக்கும்போது ஜங்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாரு. வாரம் வந்து பொத்திக்கிட்டு உட்காரு, ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. ஓ சாரா வந்து ஏன் அவர் பண்ணக்கூடாதா என்ன, அவன் பண்ணலாம், இந்த கேங்குனே கற்றுக்குட்டி அவன் தான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தான் ஆக போகுது. ஆரம்பம் நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும், நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அப்போ ஜங்குக்கு வந்து நான் ஓடுவேன், நல்லாவே ஓடுவேன். அப்போ நான் ஓடி போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த திசை திருப்பி விட்றேன். சரி எப்படின்னு சொல்லிட்டு பிளான் சொல்லுங்கும் போது எல்லோரும் வந்து அப்படியே பிளான் போட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ ஜோயா வந்து வேணா நீ என்ன பண்ணுற ஜங்குக்கு, நீ ஓடுறது தானே அது திசை திரும்பி அங்கே நீ இண்டு வரைக்கும் போயிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா நாங்கள் அப்படியே அந்த சைடு அப்படியே திபுன்னு ஓடிட்டு அப்படியே வந்து நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட ஜாக்கெட் தூக்கி அப்படி போடு, அது வந்து அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து எனக்கு புரியல எப்படி சொல்கிற நீ, அதுக்கு என்ன கண்ணா தெரியல, காது தான் கேட்கல, கண்ணு நல்லாவே தெரியுது அப்போன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ சோஃபி வந்து ஆனால் அந்த இடம் இருட்டாக இருக்கும், எல்லோரும் கையை பிடிச்சி தான் வந்து ஓடணும். அப்போது வந்து அந்த கண்ணை தெரிகிற திசையில் வந்து நம்ம ஜங்குக்கு ஓடுற மாதிரி ஓடிட்டு அந்த ஜாக்கெட் தூக்கி வாங்க போட்டானா அது அங்கே திசை திரும்பி போகும். ஏன்னா அங்கே இருட்டாக இருக்குல்ல, ஸோ ஏதோ மூவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கின் வாக்கருக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம வந்து ஜங்குக்கு வந்து அங்கே தூக்கி போட்டுட்டு அது அங்கே போக வந்து இங்கேருந்து ஜங்குக்கு வந்து ஓடி வந்துட்டானா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கலாம், யாராச்சும் நிற்க வைக்கலாம், அது அப்படியே வந்ததே டக்குன்னு நம்ம மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி சொல்கிறா. எல்லாருக்கும் அது ஓகேவா இருக்குது, ஓகே இந்த பிளான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம சனா வந்து சொல்கிறா, இப்போ நம்ம இங்கேருந்து போகணும், அது மட்டும் இன்னொரு பிளான் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால் ஜிமின் வந்து அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். அப்போ எல்லோரும் வந்து அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜோயா பார்க்கணும் அப்படியே வந்து எரிச்சிருவான் போல் நம்ம ஜிமின், அந்த மாதிரி பார்க்குறா. அப்போ நம்ம ஜிமின் வந்து இப்போ எதுக்கு எல்லோரும் முறைக்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிற்கிறான் இன்னோசென்ட்டாக. அப்போ நம்ம வந்து வா நான் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் பொம்பளை விஷயம் போட்டுடுறேன் நல்லாயிருக்கும், அப்போ தான் உனக்கு புரியும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இருக்கிறாரு. இல்லை நான் வரல, வாடா நீ பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணல, அப்புறம் நீ பொம்பளை இல்லை, வா நான் உனக்கு வந்து பொம்பளை விஷயம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் பூசி விட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா ஐலைனர்லாம் போட்டு காஜல்லாம் போட்டு அப்புறம் துப்பட்டா போட்டு சாரி மாதிரி கட்டி விட்டுறேன், ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடுப்பில். அப்போது எல்லோரும் வந்து சிரிப்பு வந்துடுது எல்லாருக்கும். லைக் அவங்க வந்து இதில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மறந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போது ஜின்னு வந்து சரி ஓகே மகாயை மூடுங்க, எல்லோரும் சிரிக்காதீங்க, இப்போ வந்து அது போயிடுச்சா
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஜின்னு வந்து அப்படியே பார்க்குறாரு. இந்த சம்திங் படம் இருக்கும்ல, அந்த சம்திங்கா உனக்கும் எனக்கும் படத்தில் வந்து இந்த மாதிரி டாகி வெளில இருக்கும், ஹீரோயினாக மாட்டிப்பாங்கள்ல அந்த பாத் டப்பில். அதில் எப்படி பார்ப்பாங்க, லைக் அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, இல்லை எப்படியும் பார்ப்பாங்க, அதை ஸ்லைட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அது அப்படியே வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஜின் அப்படி பார்க்குறாரு. அப்போது எதுவுமே இல்லை அங்கே, லைக் காலியாக தான் இருக்குது, எதுவும் லைக் அந்த மாதிரி எதுவும் ஒரு விஷுவலே இல்லை. அப்போ வந்து ஜின் திரும்பி யாருமே இல்லை, இப்போ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, தள்ளி விட்டுறாரு. ஆனால் கொய்யால என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகியே வந்துடுது. நீ தானடா பெரியவன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவன் முன்னாடி போகிறாரு. ஒருத்தங்க அப்படியே வந்து கீழே இறங்குறாங்க. அப்போது நம்ம ஆரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சனாவை கீழே இறங்க. அப்போ நம்ம யாரோ வந்து பட்டுன்னு நம்ம வந்து ஆரம் கையில் அடிச்சு தள்ளு, சும்மா ரொமான்ஸ் மட்டும் கேடு. இங்கே எரிச்சலாக வருது, எரிச்சலாக இருக்குது எனக்கு தான் செட் ஆகலை, யாருக்கும் செட் ஆகக்கூடாது, யாராச்சும் லவ் பண்ணிங்க சாவடிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து அப்படியே மிரட்டி விட்றா. அந்த யாருமே கண்டுக்கவே இல்லை அந்த வாய்ஸை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்கலை. அப்படியே வந்து லைக் எல்லோரும் அப்படியே ஒருத்தங்களாம் பின்னாடி போகிறாங்க. லைக் இப்போ வந்து ஹயாங்கோட லைன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, லாஸ்ட்டாக ஜங்கு, அதுக்கப்புறம் வந்து லைக் சாரா, அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி பின்னாடியே வந்துனே இருக்காங்க. லைக் எப்படின்னா வந்து சாரா, ஜோயா பின்னாடி லியா பின்னாடி வந்து நம்ம சோஃபி இருக்கா, சோஃபி பின்னாடி சனா பின்னாடி வந்து ஜகா, லாஸ்ட்டில் கேரோ வந்து அடைப்பாவீங்களா, நான் என்னோடய பாவம் பண்ண உங்களுக்கு, என்னை விட்டு லாஸ்ட்டில் தள்ளி விட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அலறிட்டே வரா பின்னாடியே. இப்போ ஜின்னு, நான் என்ன சொல்கிறதா, என்னை ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டீங்களே, நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பலியாடு, உனக்கு மட்டும் என்ன சுகமாக தானே இருக்குது, பின்னாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு பிடிச்சி. இப்போது நம்ம சோஃபி வந்து என்ன பண்ணுறான்னா போயின்னே இருக்கா லைக் நம்ம லியா பின்னாடி. அப்போ வந்து சனா வந்து லைக் ஏதோ சொல்லிடுறா சோஃபியை. அவன் என்னடி வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்களே அந்த ரூமில் தான் வந்து லைப்ரரி மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கு வெளியில் லைப்ரரி இருக்குது அது சொல்கிறீங்களா, உள்ளே இருக்குல்ல அதுடி, உள்ளேயும் இருக்குது வெளிலையும் இருக்குது, வெளில போனால் அவள் தான் செத்துரும், உள்ளே தான் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன், சப்போஸ் உள்ளே கட்டினா வெளில தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி சொல்கிறோம். ஐயோ நான் வரல, நானும் உள்ளே உட்காந்துக்கிறேன், நீங்கள் போகிறீங்களா. நம்ம சோஃபி வந்து வெக்கமா இல்லை உனக்கு இப்படி பேசுகிற சனி, என்னை மெச்சூர்ட் ஆகிவேன் வா பின்னாடி அப்படின்னு சொல்லி திட்டுறா பிடிச்சி. இப்போது வந்து அப்படி ஜோயா சைட் காட்டணும். ஜோயா வந்து அப்படி நம்ம சாராவோட நெக் அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுறா. அவளை என்னடி இப்போ எதுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுற, என்ன புருஷனா, அது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுண்டு விரலை காட்டுறா. என்ன எனக்கு அர்ஜென்ட்டாக உற்சாகம் வருதுடி, அப்போலேருந்து அடிக்கிட்டே இருக்கேன், வரலாம் வலிக்குதுடி எனக்கு, என் நிலமை எப்படின்னா யாரோ நிலமை என்ன ஆகுறது, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. சரி அப்போ ஓரத்தில் போயிட்டு வா. என்னடி அது எப்படிடே போக முடியும், பொம்பளை பொண்ணுடி நான், ஆம்பளை பையன் கூட பரவாயில்ல, பேண்ட்டை ஜிப்பு போயிட்டு வரலாம்னா பொம்பளை பொண்ணுடி, இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு அடைக்கிட்டு உட்காரு, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி கஷ்டமாக வரா. எனக்கு இங்கே விட்டால் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் போலடி, நீ வேறு ஏன்டி இப்படி கத்துற, எனக்கே ஒரு மாதிரி இந்த பயத்தில் எனக்கு டேட்டு வேறு வருதுடி, எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும்னு பயமாக இருக்குது, பீரியட்ஸ் ஆனால் இங்கே இந்த ரத்த வாசனோட போய் இன்னும் அப்படியே இழுத்துட்டு வருமா, எனக்கு எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் இருடி, எனக்கே டார்ச்சராக இருக்குடி, எனக்கு டார்ச்சராக இருக்குது, இந்த கேரள சண்டையால தான் இங்கே வந்தோம், இல்லைன்னா நான் இங்கே எப்படியும் நல்லா ஜாலியாக இருந்திருப்போம், எங்கள் அம்மா போட்ட சோத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன், இவ்வளோ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே வரா. அப்போ நம்ம ஜங்கு பின்னாடி திரும்பி என்ன ஜோயா உனக்கு ரெஸ்ட் ரூம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜோயா வந்து ஆமாம். அப்போ நான் சாரா அந்த பொம்பளை பசங்க பேசினதுக்கு என்ன திரும்படா கம்நாட்டி அப்படின்னு சொல்லி திட்டி விட்றான். அவன் அப்படி திரும்பிடுறான். இப்போது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. லைக் இப்போ சோஃபியும் ஜெஹோ போனாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, லைக் அப்படியே லைனாக வராங்க. பின்னாடியே வந்து இருக்கும்போது ஒரு எண்டு. அப்போது நம்ம அப்படி சோஃபி திரும்புகிறா. ஜேகே யூ ரெடி, ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்து அப்படி சொல்கிறாரு. மை பாய் நீ பயப்படக்கூடாது ஓகேவா, நாங்கள் இருக்கோம், நீ இருப்ப ஆனால் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது சோஃபிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ எந்த மயிருக்கு நீ இப்போ கையை தூக்குனேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு, நீ தானே சொன்னேன் நான் நல்லா ஓடுவேன் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டென்ஷனை கொஞ்சம் கத்தி விட்டுட்டா. கொஞ்சம் அப்படியே பாசமாக போகலான்னு பார்த்தா அவன் ஓவராக பண்ணனால கத்தி விட்டுட்டான். அப்போ நம்ம ஜேஹோப் திரும்பி அவன் என் தம்பிடி இப்படி போட்டு திட்டுற, நீ போறியான்னு சொல்கிறேன், நீ போறியா, உன்னால் போக முடியாதுல்ல, பிடுங்கிட்டு வந்திருக்க, மூடுடா வாய, டென்ஷன் ஆகுது இங்கே எனக்கு, நாங்களே கொஞ்சம் தைரியமாக பொம்பளை பசங்க அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு என்ன
கேடா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது அவளுக்கு. அப்போ நம்ம கேரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போது நம்ம சோஃபி திரும்பி என்ன சிரிப்பு அது அப்படி திரும்ப இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிப்பு. இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லு. அது ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மீம்ஸில் வந்து மூஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆகிட்டு மேலே புகையாக வரும்ல, அந்த மாதிரி இருக்கேடி சோஃபி நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. கெக்க பக்கன்னு. மூடடி நாயே கருதலை பிடிச்சவளே, உன்னால் தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம், அது தெரிஞ்சுக்கோ மகாராசி, உன்னால் தான் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றா. அவள் அப்படி கம்முன்னுட்டான். சும்மா சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்கியா அதான் நீ சொன்னேன், கொச்சக்காத திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சுக்கு வந்துட்டோம்ல, அதனால வந்து கொஞ்சம் வந்து அப்படியே அடக்கிட்டே இருக்கா நமக்கு யாரோ. இப்போ ஃபுல்லாக அங்கே இருட்டாக இருக்குது, இருட்டுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லோரும். அப்போது ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே அந்த சுற்றி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சவுண்டு. அப்போ நம்ம சோஃபி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே தலையை ஆட்டுறா. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் வந்து இப்போ வந்து ட்ரெயினில் அப்படியே சேர்ந்து வந்தால் ஒரு பிளாக் மட்டும் கொஞ்சம் தனியாக போகும்ல, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே தனியாக போகிறாரு. எல்லோரும் அப்படியே வந்து கேதர் ஆகிட்டு கையை பிடிச்சிட்டு, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து நம்ம ஜங்கு வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டுறாரு. அந்த ஸ்கின் வாக்கர் வந்து முன்னாடி வரான். அப்படியே வந்து நம்ம ஜங்கு வந்து மெதுவாக ஓட்டுறாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன இவன் மெதுவாக ஓட்டுறான், மாட்டிக்கிட்டு என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பதட்டம் ஆகுது. அப்போ நம்ம ஜங்கு அப்படியே முறைச்சி அப்படி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறா. அப்போ எல்லோரும் வந்து சிரிச்சு அப்படின்னு சொல்லி திப்பு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்கலையா அந்த ஸ்கின் வாக்கருக்கு, திப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஓடுறாரு. அந்த ஓடுறத பார்த்து அந்த ஷேடோவை பார்த்து அந்த ஸ்கின் வாக்கர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே அந்த சுற்றி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகமாக வந்து இந்த ஸ்கின் வாக்கர் நடந்து வருது. அவர் அப்படியே அந்த ஃபீல் பண்ணுறாரு, ஓகே முன்னாடி தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டு அங்கே வந்து அப்படியே ஸ்டோன் இருக்கும் ஒரு கல், அந்த கல் பின்னாடி போயிடுறாரு. அந்த ஸ்கின் வாக்கர் அப்படியே வந்து பார்க்குது, நாலாம் பக்கமாக பார்க்குது. அந்த டைம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு ஜாக்கெட் அவர் போட்டிருப்பார், ஒரு மாதிரி போட்டிருப்பாருல்ல ஜாக்கெட்ஸ்லாம், ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாக்கெட் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி ஜிப் ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து அதை கழட்டி அப்படியே அங்கே சைடு தூக்கி போடுறாரு. அது தூக்கி போட்டது அது வந்து அப்படியே வந்து பார்க்குது. அது தூக்கி போட்டதுனால வந்து லைக் எப்படி போகுதுன்னா கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது அந்த தூக்கி போட்ட இதில். அது அப்படியே பார்க்குது. அது பார்த்துட்டு அந்த சைடு டைரெக்ஷனில் போகும்போது நீங்கள் திப்புன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு. ஓடி வந்து அந்த எல்லோரும் அப்படியே பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் புக்கை தேடாமல் அப்படியே வந்து எல்லோரும் ஒரே ஒரு பேர் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணி நிற்க சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் அங்கே 13 பேரும் வந்து அப்படியே நிற்கிறாங்க ஜங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஏன்னா பயம் இருக்கும்ல, இங்கே ஆரம்பத்தில் படன்னு இருக்குது. ஐயோ போனானே என்ன ஆகுச்சு, ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு குடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடி வந்து அப்படியே நிற்கிறாரு. எல்லாருக்கும் அப்போ தான் வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. வந்துடுறாரு உள்ளே வந்து நம்ம அப்படியே அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம ஆரம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சி எல்லோரும் வந்து அப்படி அந்த 6 பேரை வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 minutes அப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும். அப்போ வந்து இங்கே வந்து கேரோவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கேரோவுக்கும் சனாக்கும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி 2 பேரும் குறத சொல்கிறாங்க. அவங்க அப்படியே திரும்பிட்டு முடிஞ்சிருச்சு, அவன் என்ன செத்தா போயிட்டான் அப்படி சொல்லும்போது இங்கே ஆரம்பி சுருன்னு இருக்கும். அவன் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லு சானா. சரி ஓகே தப்பாக தான் சொல்லிட்டான், வாய் கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பிக்கிட்டா. அவள் அந்த வார்த்தை சொன்னதில் எல்லாரும் கேர்ள்ஸும் அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாங்க சனாவை. இப்போ என்னத்துக்கு இப்போ முறைச்சி பார்க்குறீங்க, ஏதோ வந்துடுச்சு வாயில், சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி அந்த புக்கெல்லாம் அப்படி தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேடுறாங்க ஒன்றுமே கிடைக்கல. சுற்றி எல்லா புக்கும் வந்து கீழே போடுறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. இங்கே எரிச்சலாக ஆயிடுச்சு. இங்கே ஜோயாவுக்கு எப்பட பயங்கர சும்மா டென்ஷன் ஏற்றிட்டு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்கெல்லாம் அப்படியே மண்டை சொரியுது. ஐயோ என்ன பண்ணுறது, நான் எடுத்து இது இன்னொன்று எடுத்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. அவளால் அப்படியே எரிச்சலாக வருது அவளுக்கு. அப்போ இங்கே ஜிமின் வந்து போங்கடா எனக்கு தூக்கம் வருது, நைட் ஆகிருக்குமா இப்போது எனக்கு செம்ம தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கை வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு போட்டு அப்படியே அது மேலே படுத்துக்கிறாரு. படுத்து இன்னொன்று புக்கை வச்சு அதை ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போட்டு படுத்துக்கிறாரு. இப்போ இங்கே வந்து ஆரம் தேடுறாரு, ஜின்னை தேடுறாரு. ஐயோயோ கிடைக்கவே இல்லை. இங்கே ஜின்னெலாம் டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயோ என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், ஐயோ எவன்ட்டா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பினே இருக்கார். அப்போது எல்லோரும் வந்து லைக் அந்த 6 பாய்ஸும் வந்து அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. இந்த நாயால் தான் வந்தோம்,
இந்த நாய் மட்டும் இந்த இடம் சொல்லாமல் இருந்திருந்தா மூடிக்கிட்ட வீட்டில் வந்து இருந்திருப்போம், இல்லைன்னா எங்கேயாச்சும் வேர்ல்டு டூர்னாச்சும் போயிட்டு வந்திருப்போம். இது என்ன வீடு இது இப்படி இருக்குது, ஒரே தூசியாம்மா, ஒரு மாதிரி நாற்றம் வேறு அடிக்குது, ஒரு மாதிரி இடம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கடுப்பாகுது. இங்கே ஆரம்புக்கு அங்கே 6 பாய்ஸ்க்கும் இங்கே ஜிமன் வந்து ஹாயாக தூங்குறாரு. எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாயாக தூங்குறாரு. இங்கே ஆரம் வந்து எப்படி தூங்குறான் பாரு, அவன் எப்படி தூங்குறான் பாரு, எருமை மாடு மாதிரி தூங்குறான் பாரு, ஏஞ்சிருடா சனியை நீ ஏஞ்சிரு, கும்பு குருணை மாதிரி தூங்குறான் பாரு, தூங்குற ஏஞ்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி படுக்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த பாதி புக்கு மேலே தான் அவர் வந்து படுத்திருக்காரு தலை வச்சு. இதுக்கப்புறம் ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டில் அப்படி அடிக்கிறாரு. ஜிமன் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து லைக் பட்டில் கை வச்சுட்டு அப்படியே வந்து படுத்திருக்காரு. இந்த சவுண்ட் கேட் கேர்ள்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படி கேதர் ஆயிடுறாங்க. எருமை மாடே, அவ்வளோ நேரமாக இங்கே புக்கு தட்டின்னு இருக்கோம், அந்த புக்கு எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு தெரியாமல் அப்படியே அந்த புக்கு மேலே படுத்துருக்கான் பாரு, எருமை மாடு சனியனே எஞ்சி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கே யாரும் வந்து கத்துறாரு. இங்கே சின்ன போட்டு செம்மையாக கத்துறான், எப்படி தூங்குறான் பாரு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே அடிச்சுக்கிறாரு. இங்கே ஜே வந்து அங்கே டான்ஸோட தான் வரலன்னு பார்த்தா இங்கே இப்போ இங்கே வந்து தேட கூட எனக்கு வக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்டாரு. அவர் விட்டு அழுதுறாரு போல். தயாங்க விடுங்க எதுக்கு திட்டுறீங்க, அவனுக்கு என்ன தெரியும், தெரியாது, அப்படியே பாதி புக்கு தான் இருக்குல்ல, அந்த மாதிரி புக்கு இங்கே எல்லாருக்கும் மைண்டில் இருக்குல்ல, சரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவனுக்கு இருக்காதா, தூக்கி வச்சு அப்புறம் மேலே படுத்துருக்கான் பாரு தூங்குற மாதிரி, ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஜிமன் வந்து ஏஞ்சிக்கிறாரு. டே போங்கடா நான் ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்க இதுவுமே சொல்லி கேர்ள்ஸ்லாம் அப்படியே என்ன பண்ணுறான்னா சொன்னால் அப்படியே வந்து எடுக்கிறா. இப்போ ஆரம் வந்து தெரியுமா படிக்க, இல்லை தெரியாது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே எடுக்கிறாரு. என்ன இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சனாக எரிச்சலாகிடுச்சு. என்ன இருந்தாலும் வந்து ஒரு சிஇஓ கேர்ள், ஓகே எல்லோரும் அங்கே சிஇஓ கேர்ள், பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு பணக்கார பொண்ணுங்க, அவங்க யாரும் திட்டிருக்கவே மாட்டாங்களா. இதை திட்டும்போது எங்களுக்கு ஒரு வந்து எரிச்சல் ஆகுது. என்ன பண்ணுறது, கையில் அப்படியே வந்து உசுரை பிடிச்சிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அடுக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே அந்த புக்கை அப்படியே வந்து நம்ம ஆரம் படிக்கிறாரு. அவர் படிச்சுட்டு என்னது இது புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்போ லியா வந்து எப்படி புரியும், இது பார்த்தா தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இன்னொரு பாதி புக்கை எடுத்து அவள் கொடுக்குறா. நல்ல பொண்ணு, நல்லா வந்து மூலில் இருக்கிற பொண்ணு மணி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே பார்க்குறாரு. தெரிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு. அந்த லாங்குவேஜ் படிக்கணும்ல, கஷ்டமாக இருக்கும்ல, நம்மளே தமிழில் வந்து எப்படி படிப்போம், கொஞ்சம் தத்துக்க இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக படிப்போம், தமிழ்னு வரும்போது லைக் கொஞ்சம் வந்து தத்துக்க அந்த அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்ல, அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஆரம் என்ன பண்ணுறாருன்னா 2 புக்கும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி குறுக்கி பார்க்குறாரு. அந்த புக்கில் இருக்கிறத படிக்கிறாரு. லைக் ஃபஸ்ட்டு புக் இருக்கும்ல லியா கொடுத்துருப்பாரு, அந்த புக்கில் மாதிரி படிக்கிறாரு. பூமி கீழே இருக்கும், அது எதுவும் அழிக்க முடியாது, ஆனால் அது ஒன்று அழிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே யாரும் வந்து சொன்னதை திருப்பி சொல்கிறான் பாரு, பூமரை போகிற சரியான அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து முணுமுணுக்குன்னு இருக்கா. அது கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பா போல். சுகா பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படியே கேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறாரு. அப்போது நம்ம யாரும் வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. அப்போது நம்ம சுகா அது மூடு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிட்டா. எவ்வளோ திமிரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி திரும்பிக்கிறாரு. அப்படியே மறுபடியும் அது படிக்கிறாரு. அவருக்கு வந்து எப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் அவருக்கு கிடைக்க மாட்டேது. அப்படியே குறுக்கி பார்க்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு மாதிரி அந்த லாங்குவேஜே. அவன் வந்து அப்படி வந்து பூமிக்கு கீழே இருக்கும், அது எதுவும் அழிக்க முடியாது, அது ஒன்று அழிக்கணும்னா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி படிக்கிறாரு. பூமிக்கு கீழே இருக்கணும், அது எதுவும் அழிக்க முடியாது, அது ஒன்றுனா நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக சொல்லியிருப்பார். அப்போது எல்லோரும் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி கேட்பாங்க. நெருப்புன்னு சொன்னேன். நெருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நெருப்பா என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து லைக் ஆரோ மார்க் லைக் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கும்ல அந்த மாதிரி மண்டல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்போ ஜகா வந்து அதான் நெருப்பு, ஓகே நெருப்பு, எதை வச்சு நெருப்புனா என்ன அதுக்கு
அது என்ன பூமி கீழே இருக்கும்னா அது என்ன இருக்கும், என்ன அது செடியா கொடியா, என்னத்தை நெருப்பு வச்சு பற்ற வைக்கணும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கேட்குறா. இப்போ ஆரம்பத்து எனக்கு என்ன தெரியுமா, நானும் அந்த புக்கை எழுதுனேன் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பார்க்குறாரு. யாரும் அந்த ஐயோ ரொம்ப மாதிரி பார்க்குறாமே மறுபடியும் சொல்லுவான் அதே திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற மாதிரியே வந்து பூமி கீழே இருக்கும், அது எதுவும் அழிக்க முடியாது, அது ஒன்று நெருப்பு சொல்லிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரும் வந்தா எனக்கு எப்படி பொறுமை சோதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன சொல்கிறான்னா லைக் நமக்கு பொறுமை சோதிக்க முடியல, நம்ம வந்து நம்ம கையை வச்சு அப்படியே டேப் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறா அவள். சோஃபி வந்து எனக்கு ஐடியா வந்துச்சு, அது நெருப்புனா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போனோம்ல, நம்ம பார்த்தோம்ல, நம்ம போனோமா இருந்தோமே அப்படி சொல்லும்போது என்னடா போனோமாவா அம்மா ஒரு இடம் தாம்மா இருக்கோம், என்ன நீ விட்டால் கொள்ளவே போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. வெயிட் பொணமா நம்மளை மாதிரி ஒரு பொணம் இருந்துச்சுல்ல, அப்போது நம்ம ஒரு லைட் ஆஃப் பண்ணும்போது பொணமாக இருந்துச்சு, இன்னொன்று லைட் ஆஃப் பண்ணும்போது சாம்பலாக இருக்குது, அப்போ நடுவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜோயா வந்து நெருப்பு. எஸ், அப்போனா நம்ம பொணத்தை தான் தேடணும். எல்லோரும் பொணமா வாட் என்ன பணம் என்ன பணம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது ஜோயா வந்து இருக்குமே, ஏன் இருக்கக்கூடாது, இந்த நான் கூட படத்தில் பார்த்துருக்கேன், நான் வந்து சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கேன், அது ஒரு ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த பேயோட பணம் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த பேயை அழிக்கணுன்னா அந்த நெருப்பு தான் வந்து லைக் யூஸ் பண்ணி அந்த பணத்தை எரிக்கணும், அதுதான் அதுக்கான கன்க்ளூஷன், அதுக்கு தான் அதோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அப்போது எந்த பொண்ணத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் அப்படி கொஸ்டின் மார்க்காக போகுது. அப்போ நம்ம ஜிமே அந்த பிளைண்ட் ஃபோல்டு போட்ட போனோமா இல்லை வந்து அந்த ஸ்கின் வாக்கரோட போனோமா எந்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட் பார்த்தா அது சனா அந்த ஜோயாவோட டாலரை தூக்கி அது அப்படியே பிடுங்கி ஜோயா முன்னாடி காட்டி அது ஜோயாவோட மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு, அதுவும் பின்னாடி கிளாப் பண்ணிச்சு பட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைமில் வந்து ஜோயா முன்னாடி வந்து அந்த உருவம் அப்படியே நின்று இருக்கும், எல்லோரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து அப்படி திபுன்னு ஓடிருப்போம். ஆனால் நான் அதை பார்த்தேன், ஜோயாவும் பார்த்தா. இல்லை ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சனா அப்படியே பார்க்குறா. நானும் பார்த்தேன், அதோட பொண்ணை தான் இப்போ நம்ம தேட போகிறோம் அப்படின்னு சொல்லி சனா சொல்கிறா. சொல்லி அப்படியே முடிக்கிறா. வாரம் வந்து வரவா என்ன மூலமா உனக்கு என்ன மூளை சூப்பர்ன்றாரு. அப்போது நம்ம ஜின் வந்து பறக்காத உட்காரு, என்ன எங்கே இருக்கு அது போனோம் சொல்லு, எங்கே இருக்கோன்னு சொல்கிறேன் சொல்லு, எங்கே இப்போ எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. இப்போ வாரம் வந்து ஆமாம் இல்லை தயாங் வந்து அந்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஜெய்கே வந்து தெரிலல்ல இதுக்கு யோசிக்கிற மாதிரி நடிக்கிற, பொத்திக்கிட்டு உட்காரு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே சொல்கிறாரு, கவுண்டர் கொடுக்குறாரு. ஜிஹோ கடுப்பாயிட்டாரு. குத்துறவங்களாம் யார் கொலை பண்ணவன் கொலை பண்ண இந்த ஹிண்ட்டு கொடுத்து கொலை பண்ண மாட்டானா, புக்கில் எழுதி வச்சு கொலை பண்ண மாட்டானா, ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே புரியாமல் வேறும் புரியாமல் மரமும் புரியாமல் என்னத்தை சொல்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் முணுமுணுக்கிறாரு, அப்படி கத்தி முணுமுணுக்கிறாரு. இப்போ நம்ம லியா வந்து அவனை புக்காக எழுதுனவங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவன் எந்த புக்காக எழுதுனா நீங்கள் வேறு அப்படி எதுக்கு ஜெஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம். ஜிமின் வந்து ஆமாம் லியா சொன்னது கரெக்டு தான், அவன் நான் புக்காக எழுதுனவங்க போய் கேட்கணும், ஏன்னா லூசு மாதிரி பேசுகிற காமநாட்டி அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ நம்ம ஜெஹோ வந்து சரியில்லை, உன் நடவடிக்கையே சரியில்லை, என்ன வா வருவல்ல நாட்டுக்கு வருவல்ல கும்முன்னு கும்புறேன் வா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை இந்த மாதிரி சுருட்டி காட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூடிக்கிட்டு உட்காந்துடுறாரு. அப்போது அங்கே வந்து சோஃபி வந்து கரெக்டாக தான் சொல்கிறான் ஜெய்ஹோப் பண்ணுறோம், கொலை பண்ணால் ஏதாச்சும் ஹிண்டாச்சும் கொடுத்து கொலை பண்ணியிருக்கலாம், அங்கே போதிச்சு இங்கே போதிச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒன்று இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒன்றுமே தெரியாமல் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டே வந்து முணுமுணுக்கிறா. என்ன பண்ணுறதுடா என்னடா கிடச்சோம் ஒரு எவிடன்ஸ் ஒரு ஹிண்ட்டு கிடச்சோம் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து கடுப்பாகுது. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் க்யூரியஸாக வந்து அப்படியே மூஞ்சி முன்னாடி நிற்கிறாங்க. தள்ளுங்க நான் சொல்கிறேன்,
நீங்கள் சொன்னால் நீங்கள் ரொம்ப என்ன அறிவாளன்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஹைப் கொடுக்குறாரு. சொல்லுடா டே நீ என்னோட சிஷ்யன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக் நம்ம தயங்களை அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணுறாரு. லைக் இது சைடாக ஹக் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது வந்து வேணால் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து மோப்பை பிடிக்கிற நாயெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணத்தை வேணால் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நான் ஜங்குக்கில் அப்படியே அவங்கள ஃபோன் பண்ணி ஒரு பீட்ஸா ஒரு பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா. அப்போ ஜிமின் அந்த அது சேர்த்து கோகோ கேட்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. அங்கே அந்த சனா வந்து பொலிட்டுன்னு ஒரு அறை ஜிமினை. அவர் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு இப்போ ஏன் என்னை அடித்த அறிவு கட்ட நாயே, எனக்கு வாயில் வருது பச்சையா அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தேன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணி நாங்கள் இங்கேயும் தப்பிச்சு எப்படி அந்த ஜீப்பில் ஏறி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிருப்போம். எதுவும் சொல்லாமல் ஒரு மயிரம் பிடிங்காமல் இப்படி எதுவும் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது, அப்படியே அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வரா. உடனே ஜிமின் வந்து அவன் எப்படி அடிக்கிறான் பாரு, நீ கேட்க மாட்டேறேன், என் தம்பி தான் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஏதாச்சும் ஹிண்ட்டு மாதிரி பாயிண்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல, நீ ஏன் லூஸு மாதிரி கொடுத்துன்னு இருந்திருக்க, அப்போ எங்களுக்கு டென்ஷன் ஆகாதா, பொத்துக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு. நான் எதுவும் சொல்லவே மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பிக்கிறா. திரும்பும்போது அங்கே தயாங் வந்து உட்காந்துருக்காரு. தயாங் பார்த்து தூ நீ மூஞ்சி முன்னாடி நிற்காது கிளம்புடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக்கு ஒழுங்காக திரும்பிடு மூஞ்சை பார்க்காது மாதிரி கோக் ஆர்டர் பண்ணாமா. கோக்கு நானே நக்கில் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் பீட்சா பர்கர் ஆர்டர் பண்ணாமான்னு சொல்லிட்டு, அது கூட புரிஞ்சிக்காம கோக் ஆர்டர் பண்ணுறேன். கோக்கா உனக்கு வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வராரு. டே போடா பொம்பளை பள்ளியை என்ன அடிச்சிருச்சு, எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. உங்கள் லியாக பாவமாக இருக்குது. சரிங்க ஜிமின் பரவாயில்ல விடுங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, விடுங்க பார்த்துக்கலாம், நீங்கள் நினச்சதானே சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் கூட ஏதோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான். இல்லையா நீ மட்டும் தான் ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துடைக்கிறாரு. அங்கேருந்து நமக்கு யாரோ சொல்கிறா, இப்போது வந்து நெருப்புன்னு சொல்லிட்டீங்க, இப்போது அதுக்கு மேட்ச் பாக்ஸ் எங்கே போகிறது, மீன் தீப்பெட்டி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கையை இந்த மாதிரி காட்டுறா. ஜோயாக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம், அப்படியே வெடுக்குன்னு திரும்பி சனியை தருதலை பிடிச்சவளே, இங்கே போனாமே எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே மேட்ச் பாக்ஸு தீப்பெட்டி ஒன்று தான் ஃபஸ்ட்டு கொளுத்தணும் ஒன்ட்டா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு திட்டுறா. அங்கே தான் நம்ம லியா வந்து அக்கா விடுக்கா எதுக்கா இப்படி திட்டுற வெடுக்குன்னு, நீ வாயை மூடுடி, ஆமாம் வந்துட்டா சொல்கிறதுக்கு, உன்னால் தான் இவ்வளோ ப்ராப்ளம், நீ மட்டும் வீட்டில் அம்முக்கு நீ மாதிரி உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, வந்துட்ட மகராசி வந்து உசரம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றா. அப்போ அங்கே சனா வந்து அண்ட் ஜகா வந்து ஏய் எதுக்குடி திட்டுற, பாவண்டி உன் தங்கச்சி, போ சும்மா நீயும் வந்து அட்வைஸ் மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்போ எனக்கு தான் இப்போது நான் வந்து சொன்னதானே நீங்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகிடுறீங்க, இப்போ நீங்கள்லாம் மாட்டிக்கிட்டீங்கல்ல, அது எனக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எங்கே என் மூஞ்சை போய் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் சொல்கிறா. இப்போ அங்கே ஜிமின் வந்து மூஞ்சி எங்கே இருக்கும், கழுத்தில் தான் இருக்கும், இது என்ன ஜோயா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பாவம் அங்கே ஜோயா வந்து லைக் நெருப்பாக கக்குறா. இங்கே வந்து அவன் ஜிமின் வந்து நோஸ் கட் பண்ணி விட்றான். இந்த மாதிரி வந்து லைக் அவள் கோவத்தில் சொல்கிறதெல்லாம் வந்து ஜோக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறதுனால அவளுக்கு எதுவும் பேச முடியல, டென்ஷன் ஆகிட்டா அவள். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படி சும்மாவே உட்காடுறாங்க. இங்கே வந்து ஏதோ வந்து உரும்புகிற சவுண்டு, அழுவாங்கள்ல அந்த மாதிரி சவுண்டு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டு இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சாரா திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜோயா உட்காந்து வந்து திரும்பி அழுகுது. என்னடி எதுக்கு அழுகுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுவாடி அது சொல்ல முடியாது, பசங்களாம் இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். என்னடி என்ன ப்ராப்ளம், ஏதோ பீரியட்ஸ் ஆகிடுச்சா என்ன, அது இல்லை அப்படின்றா. என்னடி ஆச்சு உனக்கு, சொல்லு பரவாயில்ல நான் கேட்குறேன், பீரியட்ஸ் தான் ஆச்சா சொல்லு அது அப்படின்னு சொல்லிட்டு சிறும்பி அழுகுறா. சொல்லினே இருக்கும்போது பின்னாடி வந்து மறுபடியும் அழுகுற சவுண்டு. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் உச்சி கட்டிச்சு அப்படியே பார்க்குறா. பின்னாடி பார்த்தா கேரோ, அவளை வந்து உட்காந்து வந்து புலம்பி அழுகுறா. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு லைக் குறுக்கிட்டே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. என்னதாண்டி ஆச்சு உங்களுக்கு, ஐயோ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரா உட்காந்து என்னன்னு கேட்குறான். பார்த்தா வந்து இங்கே கேரோ வந்து சுண்டவர்களை காட்டிட்டு என்னால் முடியல அப்படின்றான். என்ன ஐயோ என்னடி ஆச்சு அப்படின்னா, சொந்தா காட்டுறேன் நீ பசங்களாம் இருக்காங்க, நீ வெக்க கெடா போயிடும், நான் வரேங்க, முன்னாள் காதலை லவ் பண்ணுற பையன் வேறு இருக்கான், ரொம்ப வெக்கமாக போயிடும்
வருதடி அப்படின்றா. ஐயோ என்னடி இப்படின்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படி திரும்பி பார்த்தா ஜோயா. உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரா கேட்குறா. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அப்போவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா இப்போ வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்திருக்க மாட்டேன் தெரியுமா, வேறெல்லாம் வலிக்குதுடி சாரா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அங்கேருந்து இதெல்லாம் கேட்டாங்க சனாலாம். பசங்கள்லாம் இன்னும் கேட்கல, கேட்டால் வெக்க கெடா போய்டும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாறிட்டாங்க. அப்போது ஜங்குக்கு தெரியும்ல இவ எதுக்கு அழுகுறான்னு சொல்லிட்டு அப்போவே கேட்டிருப்பான்ல. அப்போது வந்து அவன் வந்து பார்த்துட்டு ஜோயா என்ன ஜோயா ரொம்ப அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே ஜோயாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ என்ன இவன் எப்படி கேட்டுப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டா அவள். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். ஐயோ பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாவம்ன்ற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா கம்னாட்டி அப்படின்னு சொல்லி திட்டுறா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பசங்கிட்ட சொல்லும் போது அப்போ ஜோயா வேணாம் சொல்லாத அசிங்கமாக போயிடும், இருடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்குக்கெல்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து எல்லா பசங்களும் ஏஞ்சிக்கிறாங்க. அப்போது வந்து எல்லோரும் வந்து கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு ஏஞ்சிக்கிறீங்கன்னா, அதான் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அவசரமே, அதான் கொஞ்சம் வந்து போகலாம் கிளம்பிடலாம், என்ன இங்கேயே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அதான் வந்து கடிச்சிருச்சுல்ல ஒரு ஹிண்ட்டு கடிச்சிருச்சுல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் வெளில போயிட்டு இங்கே வந்து ஸ்கின் வாக்கர் வேறு இருப்பான். அவனை எப்படியோ வந்து ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணுறது, இந்த ஜேஹோப் என்ன பண்ணியிருப்பான், என்ன ஒரு பிராண்டடான வந்து ஷூ போட்டிருப்பான். அந்த ஷூ வந்து ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும். அது அப்படியே கண்ணை வந்து சோஃபி பார்க்கும் போது சோஃபி அப்படியே கண்ணை வச்சு பார்க்குறான் அந்த ஜேஹோப்போட ஷூவை. ஜேஹோப் வந்து அப்படி பார்க்குறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுவா ஷூ ரொம்ப ஹெவியாக இருக்கும் போல், ஆமாம் செம்ம லெதர் தெரியுமா, வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் தூக்கி காட்டுறாரு. அப்போயா சரி காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வாங்குறான். அவளும் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்கே ஹெவியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லைக் அது வெயிட் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்குறான். அப்போ எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸும் பார்க்குறான் என்ன பண்ணுறா இவ இந்த டைமில் இவ என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோவம் வருது. அஜய் வந்து நல்லா இருக்குல்ல 1.5 லட்சம் அப்படின்றாரு. 1.5 லட்சமா சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படியே தூக்கி வந்து விசிறி போடுறான். அப்போது அந்த விசிறி போட்ட இதில் வந்து எப்படி வந்து ஜங்கோ கொஞ்சம் வந்து அவளோட ஜாக்கெட் போட்டாரோ அந்த மாதிரி வந்து சோஃபி போடுறான். அப்போது அந்த அப்படியே டைரக்ஷன் போகுது. அப்படியே வந்து ஜேஹோப்போட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே வந்து மாறி பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வேறு 1.5 லட்சம் வர சொல்லிட்டாரா, ஷூ வேற போயிடுச்சு. ஒரே வந்து அழுகு சாருக்கு. என்ன பண்ணுறா அப்படி சோஃபி அந்த வாடா என்ன நின்றுட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு அது வந்து லைட்டாக ஹீல் மாதிரி இருக்குமா, அந்த ஷூ வந்து பூட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி வேற இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து இப்போ நம்ம ஒரு பூட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக ஒரு ஹை ஹீல்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு கால் வந்து வச்சோன்னா கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும் ஓகேவா. அது அப்போது நம்ம நடந்தால் இல்லைனா ஓடினா வந்து எப்படி ஓடணும்னா லைக் தாவிக்கிட்டு வந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எது கால் சொல்லிக்கிடுச்சுன்னா எப்படி ஓடுவோம் அந்த மாதிரி தான் ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியே இழுத்துட்டு ஓட்டான். எல்லாம் முடியல கஷ்டமாக இருக்குது, ஷூ வேறு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் எழுத்துட்டே வராரு. மூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுத்துட்டே வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்குற அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருக்காங்க. இப்போது ஸ்டெப்ஸ் இறங்குவோன்னா அங்கே கொஞ்சம் வந்து ஒரு இடம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. அப்போது எல்லோரும் வந்து லைனாக போயின்னு இருக்கும்போது சாரா வந்து திடீர்னு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்கிறா. அப்போது எல்லோரும் வந்து என்னாச்சு அந்த பணத்தை வச்சு ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் வேணா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறான். அப்போது எல்லோரும் வந்து என்ன ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் மூஞ்சுக்கு அப்படியே முன்னாடி வந்துட்டாங்க. அவள் வந்து தள்ளுங்க நான் என்னோடய ஐடியா நினச்சி நீங்கள் ரொம்ப வந்து குஷியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து பீத்துக்கிறா. சரி பீத்துக்கிறது ரொம்ப கம்மி பண்ணு, இங்கே வர எனக்கு அவசரமாக வருது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. வந்து அதுவா நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து கொலைத்திடலாம் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க. அதான் காட்டே கொளுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்னா அந்த பணமே எரிஞ்சு போயிடும். எப்படி செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அங்கே வந்து சுகா வந்து சேர்ந்து அந்த பொண்ணத்தோட சேர்ந்து 15 பேரும் செத்துருவோம். அப்படியா 15 பேரையா கொலை பண்ணா அந்த கம்னாட்டி பையன், எவ்வளோ தான் சொல்கிறது பாரு. ஐயோ பரவாயில்ல இன்னமும் பலசாலியாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு பாட்டி மாதிரி சொல்கிறான். அப்போது ஒரு அறை பார்த்தா அங்கே சனா மூடிக்கிட்டு பொத்துக்கிட்டு இரு, அவன் நம்மளை தான் சொல்கிறான். சேர்ந்து 15 பேர் சொன்னால பணத்தோட சேர்ந்து 14 பேரும் சேர்த்து அந்த பணத்தையும் சேர்ந்து நம்மளை எரிஞ்சு செத்துருவோம்.
புரியுதா? காட்டோட காட்டா நம்மள வந்து எரிஞ்சு சாம்பலாக செத்துரும் வேணுமா? அதுக்கு நான் பேய் கூட போய் செத்துரு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சனா வந்து கேவலமாக சொல்கிறா. இப்போ சாரா வந்து என்னடி சொல்கிறீங்க, அது எப்படி எப்படி அது எப்படி இருக்கும், அதெல்லாம் எப்படி ஆகும், லூசாடி நீ, ஒரு காடு வச்சா எல்லாம் பத்துக்கிட்டு எரிஞ்சு நம்மளாம் சேர்ந்து எரிவோம், அது கூட சென்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி அப்படி திட்டுறாங்க. அவளை வந்து ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஹிட் ஆகுது. ஜங்குக்கு வந்து விடுங்க விடுங்க பாவம், ஏதோ அவள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காள எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து இங்கே ஜகார்பால என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க சாரு, நம்ம நல்லா இருக்க ஐடியா ட்ரை பண்ணலாமா, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. அப்படியே வந்து லைக் கீழே இறங்கி போனால் வந்து அங்கே ரூம்ஸ்லாம் இருக்கும். என்ன பண்ணுறா அந்த ஆரம் என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ஒரு இங்கே ஒரு குச்சி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அது ஒரு குச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கம்புன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி அது ஒரு பழையான மேன்ஷன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் பொருள்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து அது எடுத்து கீழே போடுறான். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியுதா? லைக் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நிறைய வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்னால கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பங்களா கிங்களா இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் அது இருக்குது. ஸோ அங்கே அந்த எட்டி பார்த்தா லைக் கீழே இருக்கிற ஃப்ளோர் தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஒரு கம்பத்தை கீழே போடுறாரு. எதுக்கு போடுறாருன்னா சப்போஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தேடி ஏதாச்சும் வரும். சப்போஸ் ஸ்கின் வாக்கர் இருந்துச்சுன்னா கண்ணை லைக் கண் இருக்கனால பார்த்து வரும். இல்லைனா வந்து பிளைண்ட் பேய் இருந்துச்சுன்னா லைக் அந்த சவுண்ட் கெட்டு வரும். அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. யாருமே ஆக்சுவலி அங்கே இல்லை. அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க யாரும் கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூம் இருக்கிறது வந்து ஜோயா ரூம் தான். சரி ஓகே இப்போதைக்கு இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து திபுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு டக்குன்னு வந்து கொஞ்சம் மெதுவாக லாக் பண்ணுறாங்க. ஏன்னா சத்தமாக கேட்டுச்சுன்னா சப்போஸ் அந்த பிளைண்ட் பேய் வந்துடுச்சோ ஏதாச்சும் ஆகிடுச்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வந்து அதை கொஞ்சம் மூடுறாங்க. மூடிட்டு என்ன பண்ணுறாங்க லாக் போட்டுடுறாங்க. லாக் போயிட்டு இங்கே வந்து அப்படியே வந்து திபுன்னு சொல்லிட்டு ஜோயா ஓட்டுறான். யாரும் ஜோயா அடிச்சுக்கிறாங்க. நான் தான் போவேன், எனக்கு தான் அவசரமாக வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே சனாக்கு மூட்டி யாராச்சும் ஒருத்தங்க போகிறீங்களா, என்னென்னா 2 பேரும் ஒழுங்காக ஒரே ஒரு வந்து பாத்ரூமில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்குறா. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோயா வந்து வெயிட் பண்ணுறேன். யாரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெளில வரான். அதுக்கப்புறம் வந்து ஜோயாவும் போகிறான். இங்கே வந்து சைமல்டேனியஸாக வந்து லியாவுக்கும் வந்துருச்சு. லியாவும் வந்து சரி ஓகே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து லைக் ஜோயா என்ன பண்ணுறான்னா அவள் பேக்ஸ்லாம் இருக்கும்ல அவள் அப்படி செக் பண்ணி லைக் ஒரு பர்ஸ் மட்டும் எடுக்கிறா, அவளோட பர்ஸு. அப்போது இந்த யார் வச்சுக்கலாம் யாரோ கேட்குறா, என்னடி பர்ஸ் எடுக்கிற, பணம்லாம் எதுவும் யூஸ் ஆகாது, பேய் கிட்ட கொடுத்தா பிச்சு தின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஏச்சி அது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திறக்கிறா. பார்த்தா அங்கே வந்து அந்த பர்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, அழகாக ஒரு செம்ம ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அப்போ எல்லோரும் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைக் ஒரு 13 பேர் லியாவை தவிர அவள் வந்து பாத்ரூமில் இருக்கா. அப்படியே வந்து சைமல்டேனியஸில் எல்லோரும் வந்து சேர்ந்து போய் பார்த்தா அப்படியே அச்சஸாக ஜோயா அண்ட் லியா மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்போ வந்து இது யார் ஃபோட்டோடி, 2 பேரில் யார், ஜோயாவா இல்லை நீயா, அதான் நீயா இல்லை லியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோடய அம்மா லூனாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்ன உங்கள் அம்மா லூனாவா, அது எப்படிடி, அப்படியே அம்மா உரிச்சு வச்ச மாதிரி 2 பேர். ஆக்சுவலி இந்த மாதிரி அப்பாவோட ஃபிகர்ஸ் தானே நிறைய வரும், பரவாயில்ல ஆனால் எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் டிக்டோவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. லைக் லூனாவோட ஃபேஸ் தான் வந்து லியாவுக்கும் அந்த ஜோயாவுக்கும் அப்படியே வந்திருக்கும். இப்போது ஜகா கேட்குறா, அப்போது உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல வரா. அப்போது அங்கே வந்து ஏதோ ஒரு கத்துற சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்த்தா வந்து பாத்ரூம் வந்தால் சவுண்ட் வருது. ஐயோ என்னடா பாத்ரூம் அப்போ டக்குன்னு திறக்க முடியாதுல்ல, ஏதாச்சும் எமர்ஜென்சி வேறு மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுறது, பாய்ஸால் திறக்க முடியாது, திறந்துட்டா வந்து அவமானமாக கேடாக போயிடும். அதனால என்ன பண்ணால் கேர்ள்ஸால் திறக்க முடியாது, ஒரு பர்சனல் விஷயம்னா பாத்ரூமில் என்ன திறக்க முடியும். அவங்க வந்து நாக் பண்ணி என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாங்க. அதுவாடி சொல்லிட்டு அவள் வந்து லைக் ஒரு மாதிரி பயந்துட்டா.
திறந்த தொலை சனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சனா திட்டுறா. அவன் வந்து அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் கார்னரில் வந்து அப்படி திறந்து அப்படியே குடு குடுன்னு வெளில வந்துடுறான். என்னடி அதுவாடி அதுவா டோருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரை வந்து பயந்துட்டா. அதுவா அது ஏதோ கேவலமாக இருக்கா பேயா அது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பண்ணுறா ஃபேஸை. என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் பார்த்தா டைல்ஸ் தானே அந்த மாதிரி இருக்கும். பாத்ரூம்லாம் மோஸ்ட்டாக டைல்ஸ் தானே இருக்கும். அந்த டைல்ஸ் தவிர அங்கே ஏதோ வந்து டப்பா மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக பாய்ச்சி மாதிரி இருக்குது. அது அந்த அந்த டோர் மாதிரி சைஸில் இருக்குது. ஃபுல்லாக பாய்ச்சியாக இருக்குது. வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியல. எல்லோரும் வந்து என்னது இது கருமோ சீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே பேக் போகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜெகா வந்து இருங்கடி ஏன் இந்த மாதிரி தள்ளுறீங்க ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போது ஜோயா வந்து வேணாண்டி நான் வேறு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேறு பாட்டு வந்திருக்கேன்னா அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அந்த சைடு பார்த்தா மான்ஸ்டர் வேறு இருக்கும். எனக்கு நான் வரல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளுறா. சி சனியேனே அது ஸ்டோரி அதில் போயிட்டு இதுவும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அரஞ்சனா அப்படின்னு சொல்லி ஜகா வரா. சொல்லு போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஜகா என்ன பண்ணுறா கையை விட்டு பார்த்தா வந்து காற்று ஷி ஃபீல் ஏர். அவள் வந்து அப்படியே காற்றோட சில்னஸை ஃபீல் பண்ணுறா. அவள் வந்து இல்லை ஏதோ காற்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பார்க்குறா. அப்படியே எடுக்கிறா. ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது கை ஐயோ சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சிக்கிறா. அவள் வந்துட்டு என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை நான் ப்ரீஸை ஃபீல் பண்ணேன் காற்றை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது காற்றை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா நம்ம தயாங்க வந்து அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா வெளில போகிற வழி வழிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அங்கேருந்து எடுத்து பார்க்குறாரு. அவர் அப்படியே தொடச்சிக்கிறா. ஐயாச்சி கருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தொடச்சி இந்த ஜங்கோக்கோட தொடச்சிடுறாரு அவரோட ஷெட்டில். அவர் வந்து சனியனே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தள்ளிக்கிறாரு. வெளில போகிற வழிடோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல ஜோயா கேர் உன்னால தாண்டி இந்த ரெஸ்ட் ரூம் பக்கமே வந்தோம் அப்படி வந்து எல்லோரும் வந்து புகழ்கிறாங்க. ஜோயாவையும் வந்து கேரோவையும் அவங்களாம் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு அப்படி வந்து இந்த காதில் வந்து முடி வந்து கோதி விடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவங்க கோதி விட்டுக்கிறாங்க. அப்போ இல்லையா வந்து நீ வாயை மூடு நான் தான் கண்டுபிடிச்சி சொன்னேன் வந்துடுவீங்க ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறா. அப்போ அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அது அப்படி தான் மற்றவங்க பாராட்ட நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிப்போம் கொஞ்சம் அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரம் அண்ட் சுகா ஜேஹோப் ஜங்குக் ஜிமின் அப்படி போகிறாங்க. ஜின்னு மட்டும் வந்து இல்லை நான் லாஸ்ட்டில் தான் போவேன் கேர்ள்ஸ் அனுப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் சரி ஓகே நல்லா ப்ரொடெக்டிவ் பாய்டா ஆனால் எங்களுக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தொட்டிட்டு என்ன பண்ணுறான்னா எல்லோரும் போகிறாங்க. அப்படியே வந்து கேர்ள்ஸும் போகிறாங்க. கேர்ள்ஸில் யார் போகிறாங்கன்னா வந்து ஜகா லியா சாரா சோஃபி 4 பேர் போய்ட்றாங்க. இந்த கேரை வந்து நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போகிறா. அவள் அப்படியே தலையை வந்து தலையை எப்படி சொல்கிறேன் தலையை விட்டுறதுக்கு முன்னாடி கையை அப்படியே விடுறா. கையை விடும்போது அப்படியே அந்த இம்போர்ட்டல் மாதிரி இருக்குல்ல அது அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டைல்ஸ் வர மாதிரி இருக்குது. அந்த பாய்ச்சி இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கம்மியாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அந்த கை அப்படியே அவள் ட்ரை பண்ணுறா. முடியல. அங்கேருந்து எல்லோரும் இழுக்கிறாங்க. அவளால் முடியல. பயந்து என்ன பண்ணுறான்னா அங்கேயே ஸ்டெக் ஆகிடுமான்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்துடுறா. ஃபுல்லாகவே மூடிடுது. இப்போ இந்த சைட் மாட்டிக்கிறது வந்து யாருன்னா கேரோ ஜோயா சனா ஜின்னு 4 பேர் பங்கமாக அங்கே பாத்ரூம் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. வெளில போனால் பேய் எப்படி சொல்கிறதுன்னா பிளைண்ட் பேய் ஸ்கின் வாக்கர் இன்னொன்று பேய் அப்புறம் வந்து அந்த செயின் த்ரெட்னு ஒரு பேய். யாரோட பொண்ணத்தை வந்து தேட போகிறோம் யாரை பொண்ணத்தை அழிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே வெளில போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நான் சொன்னதான் ஃபஸ்ட்டு மேபி எப்பயும் நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஃபைனல் பார்ட் இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட்லேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மறந்துட்டேன் நான் வேறு எடிட் பண்ணதில். இது வந்து ஃபைனல் பார்ட் இல்லை இது வந்து செகண்ட் பார்ட்டு லாஸ்ட்டு தான் வந்து ஃபைனல் பார்ட்டு. கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னால வந்து அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 வாட்டி நான் வந்து சாரி கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸை கொஞ்சம் வந்து ஹார்ஷாக அந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ட் திட்டிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. நான் எடிட் பண்ணும்போது நான் வந்து பிடிஎஸ் மெம்பராக வந்து இமேஜின் பண்ணலை.
லைக் இது நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இமேஜின் பண்ணி தான் பேசியிருந்தேன். இப்போ எனக்கு எடிட் பண்ணி பார்க்கும்போது நான் வாய்ஸை திட்டி வச்சுருக்கேன்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஐயோ என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சொல்கிறேன், லைக் அதை ஸ்டோரியாக பாருங்கள். பர்சனலாக எடுத்து வாய்ஸ் நான் திட்டுறேன்னா பார்க்காதீங்க. அது நான் ஜஸ்ட்டு ஸ்டோரியாக தான் இமேஜின் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஜூலிஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பி அதை சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்குங்க. எப்போ வேணால் லைவ் வருவேன். லைவை வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செகண்ட் சாரி வந்து லேட்டாக போடுறதுக்காக இன்றைக்கி வந்துடும். ஓகேவா? இப்படிக்கு உங்கள் சாரை வெடி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.